பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் இந்த 11வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசும்படியாக ஜெபத்தோடு காத்திருங்கள். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான தலைப்பு, இந்த இடிந்து போன மதில்களை கட்டுகிறவர்களும் காவல்காரர்களுமாய் ஜாமக்காரர்களுமாய் இரத்த வழிக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுடைய அபிஷேகம். How do you receive this anointing? இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்போம். ஆனால் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம எப்படிப்பட்ட ஜெப மனுஷங்களாக இருக்கணும்னு பார்த்தோங்க. ஜாமக்காரர்களாக, அடுத்ததான் நெகேமியா மாதிரி நம்ம ஒரு பக்கம் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதத்தையும் பிடிச்சிருக்கணும், இன்னொரு பக்கம் குடும்பத்தினுடைய தெய்வீக மரபு காட்லி லெகசியை கட்டி எழுப்பக்கூடியதான கருவியும் நம்முடைய கரங்களில் இருக்கணும். அப்போ இது ரெண்டையுமே நடுநிலைப்படுத்தி ஒரு ஜாமக்காரனுடைய அபிஷேகம், அதாவது மன்றாட்டு வீரனுடைய அபிஷேகம் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அப்படின்றது தான் இதனால நாம் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நிறைய ஆதாரமாக வசனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அடிப்படையான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம டே 1 முதல் நாளில் நம்ம ஆரம்பித்தது இந்த இரத்த வழியில் இருக்கிறதான அந்த ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், ஆவிக்குரிய வரைபடம். அதாவது குடும்பத்தில் என்னென்னலாம் இருந்தது, என்னென்னலாம் செஞ்சாங்க, யார் யார் இருந்தாங்க, அதில் என்னென்னலாம் காரியங்கள் இருந்தது அப்படின்றத ஆரம்பித்து குடும்பத்தில் மறைந்திருந்ததான பலிபீடங்கள், அப்புறம் தொடர்ந்து வந்ததான அரண்கள், இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்து வந்தோம். அதுக்கப்புறமா வெறும் சாபங்கள் மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதங்களும் குடும்பத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது. அதுவும் அடையாளப்படுத்தி அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பிளட் லைன், இந்த இரத்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்களை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மனநிலை எப்படி மாறிடும் அப்படின்னா, பொதுவாக நம்முடைய மனநிலை எப்படி மாறிடும் அப்படின்னா, எப்பா இந்த போராட்டம் முடிஞ்சதே பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெருமூச்சு விட ஆரம்பிச்சிருவோம். நம்ம பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு போராட்டம் ஒன்று ரெடியாக இருக்கும். இல்லை ஏற்கனவே தாண்டி வந்த பிரச்சனையை திரும்ப தாண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையோ கூட நமக்கு காத்திருக்கலாம். அப்போது இது முழுமை அடைவது எப்போ? நிறைய பேர் அந்த கேள்வியை அடுத்து கேட்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது எங்கள் குடும்பத்தில், உடன்படிக்கைகள், தீமையின் பலிபீடங்கள், இவ்வளோ காரியங்களை பற்றி பேசுகிறோம், எனக்கு தெரியுது, வெளிப்படுத்தப்படுது. ஆனால் இதனுடைய முடிவு எப்போ தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு முடிவு அப்படின்றது நம்ம லிட்ரலாக நம்மளால் எப்போ கண்கூடாக நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வெளிப்பட ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் இந்த ஜபங்களுக்கு ஓய்வே கிடையாது. இந்த பக்கம் பிசாசை எதிர்த்து நிற்கிறதா இருக்கட்டும் சரி, இந்த பக்கம் தெய்வீக மரபை குடும்பங்களுக்குள்ளாக கட்டி எழுப்புறதா இருக்கட்டும் சரி, ரெண்டு பக்கமுமே நமக்கு ரெண்டு காரியத்தையுமே செஞ்சுட்டே தான் இருக்கணும். இதற்கு ஓய்வே இல்லை. ஒரு சிலருக்கு கர்த்தருடைய மகிமை எப்போ வெளிப்படணும் தெரியாது. ஒரு சிலருக்கு மாதங்கள், வருடங்கள் ஆகலாம். ஒரு சிலர் வாழ்நாளே எனக்கு அதில் போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வெறுமனே இரத்த வழியிலே நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வது மாத்திரம் தேவனுடைய நோக்கம் அல்ல. அது வெறுமனே ஒரு ஆரம்பம். எதனுடைய ஆரம்பம்னா, ஒரு பெரிதான ஒரு தெய்வீக சந்ததியை கட்டி எழுப்புவதற்கான ஒரு ஆரம்பம். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நீங்கள் ஒருத்தங்களுக்காக இவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சகிக்கிறேன்ற மனநிலை மாறி, நான் எனக்கு அப்புறம் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற 1000 தலைமுறை மக்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன்ற ஒரு மனநிலை இருந்ததுன்னா, கண்டிப்பாக நம்ம சுயநலமாக என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இப்போ நம்ம பிள்ளை ஒன்றும் இல்லை, இப்போ நமக்குன்னு யோசிக்கும் போது நம்மளால் செய்ய முடியல. ஆனால் ஒரு அம்மா பிள்ளைக்குன்னு ஒன்று, அம்மாவுக்கு எங்கேருந்து அந்த பலன் வருது யோசிச்சு பாருங்க. அவங்களால முடியலன்னு படுத்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அம்மா கிட்ட கேட்கும்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்ன உடனே அந்த அம்மாவாலே முடியல. ஆனால் அந்த குழந்தைக்காக
எங்கிருந்தோ ஒரு ஆற்றல் ஒன்று வந்து ஒரு ஒரு பலன் ஒன்று வந்து அவங்களுடைய மூளை அப்படி வேலை செய்யும். ஏன்னா குழந்தை பிள்ளை கேட்டுருச்சு, பெத்த பிள்ளை கேட்டுருச்சு, நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அவங்களால 4 காலில் தவழ்ந்துனாச்சும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த குழந்தை கேட்டதை செஞ்சிருவாங்க. இப்போ ஏன்னா அந்த இடத்துல சுயநலம்ன்றது மாதிரி பிள்ளைக்காக அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த உற்சாகமும் ஆற்றலும் வருதோ. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வெறுமனே நமக்காக நம்ம ஜெபிக்கலை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரம் கூட ஜெபிக்கலை. ஒருவேளை உங்கள் பேர பிள்ளைங்களை நம்ம பார்ப்போமோ இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கப்புறம் 1000 தலைமுறையை எந்த ஜெபம் தான் அது இனிஷியேட் ஆரம்பிக்குது, நம்ம ஏறெடுக்கிற இந்த விடாப்பிடியான ஜெபம். அப்போ உங்களுடைய ஜெபம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த இரத்த வழி சீரமைப்பிற்காக மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் போதோ இல்லை வெளிப்படுத்தப்படாமல் இன்னும் தடைகள் நீடிக்கும் போதோ நமக்குள்ள இந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரணும். இதுதான் நம்முடைய மைண்ட் செட்டாக இருக்கணும். நம்முடைய மனநிலையே என்ன அப்படின்னா, நான் வெறுமனே சுயநலமாக எனக்காக என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என் பிரச்சனை தீரணுன்றதுக்காக மாத்திரம் நான் இந்த காரியத்தில் நான் ஈடுபடலை. எனக்கு அப்புறம் கண்ணுக்கே பார்க்க முடியாத 1000 தலைமுறைகளுக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் சேர்த்து வைத்து போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கணும். அப்போ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வெறுமனே பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்தவங்களை மாத்திரம் கர்த்தர் தேடலை. பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளியே வந்து முழுவதுமாய் புதிதாய் உருவாக்கப்பட்டு புதிதான காரியங்களை உருவாக்குகிறவர்களை கர்த்தர் தேடுறார். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரச்சனையை சமாளிக்கிறவங்களோ பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகி வர்றவங்களையோ தேவனுடைய தேடல் அல்ல. தேவனுடைய தேடல் என்னன்னா, தீமையிலிருந்தும் நாசமோசங்களிலிருந்து வெளியே வந்தது மாத்திரம் இல்லாமல் புதிதான ஒரு துவக்கத்தை அவருடைய பெயரில் அவருடைய மகிமைக்காக குடும்பத்தில் எழுப்புகிறதான மனிதர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அடுத்ததான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவ்விதமான இந்த ஒரு அசாதாரணமான ஒரு செயல் இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹியூமன் எஃபர்ட்டில் நீங்கள் செய்ய முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த இரத்த வழி சீரமைப்பாக இருக்கட்டும், மறைந்திருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த ப்ரேயர் இந்த ஜபங்கள் வந்து நம்மளுடைய சாதாரண மனித முயற்சியில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன ஆகிடுவோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏற்கனவே நம்ம அதை பற்றி பார்த்துருக்குறோம். ஆவியானவருடைய துணையோடு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜபத்தை செய்யணும். சரி, இப்போ இதுக்கு நம்ம இந்த நாளில் நம்ம அதுதான் கற்றுக்கொள்ள போகிறோம். இவ்விதமாக இரத்த வழி சீரமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாமக்காரனாய் காவல்காரனாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. இப்போ எப்படி எலியாவுக்கு மேலிருந்த அபிஷேகம் அவருடைய சால்வையின் மூலமாக எலிசாவுக்கு கிடைத்ததோ, இப்போ நம்ம சால்வையெல்லாம் ஒன்றும் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் எதுவும் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம், அதில் மறைந்திருந்ததான பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவு அந்த சால்வையில் ஏதாவது இருந்துச்சா, பவர் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. உண்மையாலுமே எதில் பவர் இருந்ததுன்னா, எலியாவுடைய கீழ்ப்படிதலில் பவர் இருந்துச்சு. எலிசா வந்து எலியாவை விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதில் தான் அங்கே தான் அந்த கீழ்ப்படிதலில் தான் வல்லமை வெளிப்பட்டுச்சு. மற்றபடி அவங்க பயன்படுத்தினது துணி, அது சாதா துணி. ஒருவேளை அது அவ்வளோ வல்லமை வாய்ந்த துணியாக இருந்தால் அந்த துணி வந்து அப்படியே பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து மியூசியமில் அங்கே தான் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. அப்புறம் நம்ம மோசையோட கோல் எடுத்துக்கோங்க. அந்த கோலில் ஒன்றும் பெரிய சூப்பர் பவர்லாம் கிடையாது. அப்படி அந்த கோலில் சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு எங்கேயாவது மியூசியமில் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இல்லை. அப்போது அதெல்லாம் அந்த மனுஷங்க இறக்கும் போதே, இப்போ எலிசா இறக்கும் போதே அந்த சால்வை என்னாச்சுன்னே நமக்கு தெரியாது. அந்த இடத்துல மட்டும்தான் அந்த சால்வையை பற்றி பார்க்குறோம். மோசேவும் செங்கடலில் வந்து 2ஆக பிளக்கிற அந்த இடத்த வரைக்கும் தான் அந்த குச்சை பற்றி கோலை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கோல் என்னாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா கோல்ன்றது கர்த்தர் என்னத்தை வேணால் பயன்படுத்துவார். அப்போ கோல்ன்றதோ அந்த சால்வன்றதோ அதெல்லாம் வெறுமனே ஒரு செயலாற்றுவதற்கு தேவைப்படுற ஒரு பொருள். ஆண்டவர் ஒரு கல்லை கூட வச்சு பயன்படுத்துவார். அப்போ அது கல் ஒரு விக்கிரகமாக. அப்போ அங்கே தேவைப்பட்டது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் முதலாவது. ஸோ கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு ஆற்றல், ஒரு பலன். இப்போ அபிஷேகம் அப்படின்னா இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விக்கிரகத்துக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏசப்பா வரையறதுக்கு முன்னாடி விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் எடுத்து மேலே ஊற்றுவாங்க, அந்த சிலை மேலே ஊற்றுவாங்க. நெய் எடுத்து அந்த சிலை மேலே ஊற்றுவாங்க. அப்போது என்ன அப்படின்னா,
அதனால அது அது அபிஷேகம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளினாலே முழுவதுமாய் அதை மூடுதல். இப்போ பால் அப்படின்னா பால்னால முழுசுமா கவர் பண்றது, நெய்யினால் அப்படியே முழுசுமா கவர் பண்றது, இப்படி பண்ணியிருப்பாங்க இல்லையா விக்கிரகத்துக்கு. இப்போ இதே மாதிரி தான் அபிஷேகம்ன்றது, அதே அர்த்தம் தான், மாறவே மாறாது. என்னன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முழுசுமா என்ன பண்றாருங்க, கவர் பண்றாரு. என்னத்தை கவர் பண்றாரு? ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு டாஸ்க், ஒரு அசாதாரணமான ஒரு செயலை செய்வதற்கு, இந்த செயலை, இந்த இரத்த வழி சீரமைப்புக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என் மேல சாதாரணமா நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறனாலேயோ, சாதாரணமாக நான் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறதுனாலேயோ என்னால் இதை சாதித்து விட முடியாது. அப்போ இதற்கு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பற்றி தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அந்த அபிஷேகம் என்னன்னு சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை ஆவியானவர் முழுவதுமாக நம்மை நிரப்புதல், அதான் அபிஷேகம். அப்போ இந்த காரியம், இந்த அசாதாரணமான காரியத்தை நம்ம செயல்ல செய்ய முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இவன் இந்த தலைமுறைக்காக எழுந்து நிற்கிற காவல்காரனா இருக்கிறானா, ஜாமக்காரனா இருக்கிறானா, இதை நிறைவேற்றுக்கு வேண்டிய அபிஷேகத்தை நான் என்ன பண்றேன், இவனுக்கு தரேன்னு சொல்லி நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம இதை நிர்ணயம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அந்த அபிஷேகம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரத்த வழியில் அப்படியே போய்கிட்டே இருக்குது, அது நிற்காது. இப்போ எப்படி ரத்த வழியில் இந்த தீமையெல்லாம் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மேண்டில்ஸ், இந்த அபிஷேகமும் என்ன ஆகுது அப்படின்னா ரத்த வழியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க ஒருத்தங்க அந்த அபிஷேகத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்புறம் இருக்கிறதான பிள்ளைகளை கீழ்ப்படிதலையும் ஒழுக்கத்திலையும் வளர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க. அதனாலதான் பிள்ளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிதலையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வசதிகளை ஏற்படுத்தி தரோம். வசதிகளை விட பிள்ளைகளுக்கு எது தெரியுங்களா தேவை? கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் தான் பிள்ளைகளுக்கு தேவை. ஏன்னா அதுதான் உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஒரு வாய்க்கால், ஒரு சேனலா அது செயல்படும். கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் இல்லாம மற்ற எல்லாமே இருந்தா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களோடய நின்றும், உங்களுக்கு அப்புறம் அடுத்த உங்களுடைய தலைமுறைக்கு வராது. இப்போ நீங்க காத்திருந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க, அந்த அபிஷேகம் உங்களோடு மறைய போறதில்லை. அது நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஸ்டூவர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டூவர்ட்னா என்னன்னா, அவர்களை ஒரு நல்ல ஒரு மேற்பார்வையாளரை போல அவர்களை நல்ல ஒரு ஒழுக்கத்துக்குள்ள அவங்களை கண்காணித்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் கொடுக்கறதோட நின்றாம, நான் சொன்ன மாதிரி ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் அந்த காரியங்கள்ல அவங்களை அழகா நம்ம ஸ்டூவர்ட் பண்ணும்போது நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவர்கள் மேலும் பற்றுகிறதாக இருக்கிறது. சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு ஜாமக்காரன கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு. இப்போ இந்த தலைமுறையில் நீங்க இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆனா அடுத்த தலைமுறை எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ இந்த தலைமுறையில ஒரு பையன் இருக்கிறார், பையனுக்காக அம்மா அப்பா ஜெபம் பண்றாங்க, ஆனா அடுத்து அந்த பையன் யாரை கல்யாணம் பண்ண போறாருன்னு தெரியாது. கல்யாணம் பண்ணி வர அந்த மருமக எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் தெய்வ சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து ஜெபம் பண்றோம், எல்லாம் ரைட்டு தான், தெய்வ சித்தத்தை தான் செய்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் வந்தவங்களுக்கு இது எல்லாமே அறிவோடையே அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அது வரைக்கும்னாச்சும் நம்மளுடைய பிள்ளை என்னவா இருக்கணும், குடும்பத்திற்கு ஜாமக்காரனா இருந்து அந்த அபிஷேகத்தை ஹோல்டு பண்ணணும், அந்த மேண்டில் ஹோல்டு பண்ணணும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் தகுதியானவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவங்க தகுதியானவனா பிறக்க மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். எனக்கு பிறந்தனால என் மேல இருக்கிற அபிஷேகத்தை என் பிள்ளை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவன் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப தகுதியானவங்களா அந்த பிள்ளை உருவாக்கப்படணும். உருவாக்கப்படுறது யாரோட கையில் இருக்கு? பெற்றோருடைய கையில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவ்விதமா நம்ம இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கீழ்ப்படிதலும் ஒழுக்கத்திலும் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம புது பலிபீடங்கள், தேவனுக்கு உகந்த நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்புகிறோம். கட்டி எழுப்புறதுனாலே நம்ம குடும்பம் மூலமாக, நம்மள மாதிரி ஒரு 4 குடும்பம், இப்போ நம்ம சர்ச் எடுத்துக்கோங்க, சர்ச்சில் எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, இத்தனை குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஜாமக்காரன் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சு குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைந்தா இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு கம்யூனிட்டின்னு சொல்றோம். இணைந்த பல குடும்பங்கள் இணைந்த ஒரு கூடுகை, அது குடும்பம்னு சொல்றோம். நம்ம பல குடும்பம் இணைந்த ஒரு குடும்பம், கம்யூனிட்டின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி உருவாகும் போது நம்ம இருக்கிற இடமும் என்ன ஆகுதுங்க, மாற்றப்படுகிறது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி தான் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்ப. அப்போ கர்த்தர் மாற்றத்தை பெரிய தேச தலைவர்கள் கிட்ட இருந்து மாற்றம் வராது. மாற்றம் எப்பயுமே எங்க இருந்து வரும்? தேவ பிள்ளையினிடத்திலிருந்து தான் வரும். தேவ பிள்ளையினுடைய குடும்பம், குடும்பங்களாய் இணைந்திருக்கிற சபை என்கிற ஒரு குடும்பம், அந்த சபை என்கிற குடும்பம் எந்த சமுதாயத்தில் இருக்கிறோ அந்த சமுதாயம் எந்த மாவட்டம், மாநிலம், அப்படிதான் என்ன ஆகுதுங்க, பரிசுத்தமோ எழுப்புதலோ தேவன் விரும்புகிற அந்த சீஷத்துவமோ எல்லாமே தேவ ராஜ்யத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் இப்படி உள்ள இருந்து தான் வெளியே போகணும். வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. வெளியிலேருந்து உள்ளே வந்ததில் ஒரு நம்ம ஹிஸ்ட்ரியில் வரலாறுல ஒன்று நடந்துச்சு. அதனுடைய விளைவாக பிறந்தது தான் கத்தோலிக்க திருச்சபை. சரிங்களா? கான்ஸ்டன்டீன் என்கிறதான ஒரு மன்னன் மூலமாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வந்தது. என்னன்னா, ராஜா கான்ஸ்டன்டீன்ற ஒரு மன்னன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் இயேசுவை அவர் இயேசுவனுடைய அந்த சிலுவை தரிசனத்தை பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவர்களாக மாற்றுறாரு. அப்படி மாற்றப்பட்டதனுடைய விளைவாக வந்தது என்னதுங்க? கத்தோலிக்கம். இப்போ கத்தோலிக்கத்தை நம்ம எப்படி கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்? ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத பாவமே என்னது? என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ன்ற விஷயத்த மாதாவை கொண்டு வந்து நடுவில் வச்சு சிலையை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது எப்பயுமே தேச தலைவர்களுக்குள்ள ஒரு இது மாற்றம் அவங்க எல்லாரையும் அப்படியே இதாக மாற்றிடுவாங்கன்னா அது ஒரு நாளும் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒர்க்கிங் சொல்யூஷன் கிடையாது. அதனுடைய தீர்வு உண்மையாலுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. தேவையில்லாம் ஏதாவது ஒரு வேறு பிரச்சனை வந்துடும். அப்போ உண்மையான மாற்றம் எங்கேருந்து வரணும்? தனி மனுஷன்லேருந்து குடும்பத்திலிருந்து சபைக்குள்ள, சபையிலிருந்து சமுதாயத்துக்குள்ள, சமுதாயங்களிலிருந்து தேசத்துக்குள்ள, இப்படி தான் போகணும். இந்த ஒரு அமைப்பை தான் கர்த்தர் நமக்கு எல்லா இடங்களிலுமே கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவங்க இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது அந்த தனி மனித பரிசுத்தம், தனி மனிதன் அந்த தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, பலிபிடத்தை கட்டி எழுப்புறது, இந்த காரியங்கள். அடுத்ததான் நம்முடைய இரத்த வழி, நம்முடைய குடும்பம், இதெல்லாவற்றையும் நம்ம கரெக்டாக நம்ம ப்ராப்பராக நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நமக்கு கர்த்தர் எவ்வளோ வயசு கொடுக்குறாரோ அத்தனை வயசு வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம ஸ்டூவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். ஒரு காலத்தில் என்னை ஆண்டவர் கூப்பிடுறாரா பரலோகத்துக்கு, போயிட வேண்டிதான். அதுக்கப்புறம் பொறுப்பாக நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோன்னா, நிறைய பெற்றோரை நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய மரண இதில் பிள்ளைங்களை அவங்க நம்ப மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க பிள்ளைங்களை. அதனால் பிள்ளைங்கிட்ட ஒன்று கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்பகமான ஒரு 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்னா, எங்கள் அப்பா என்னையவே நம்ப மாட்டேன்றாரு அப்படின்ற. ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை இடத்துல நம்ம கொடுக்கும்போது நம்ம தெளிவாக, ஏன்னா நம்ம அவங்களை எப்படி என்ன பண்ணியிருக்கோம், கீழ்ப்படிதலும் தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதலும் ஒழுக்கத்திலும் வளர்த்து அவங்கள ஸ்டூவர்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள நம்ம கண்காணித்து, அவர்களை மேற்பார்வையிட்டு, அவங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து, அவர்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோன்ற ஒரு மன நிறைவோடு நம்ம என்ன பண்ணணும், அதை பாஸ் பண்ணணும். பொதுவாக இதை என்ன சொல்லுவாங்க, பாசிங் த பேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்டன்னா ஒரு நீட்டை குச்சி மாதிரி இருக்கும். இந்த மேரத்தான் ஓட்டம் ஓடுவாங்க பார்த்தீங்களா, மேரத்தான் ஓட்டம் இல்லை, இந்த 100 மீட்டர்ஸ் இல்லை, நிறைய அந்த 500 மீட்டர்ஸ், 600 மீட்டர்ஸ், 1000 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர்ஸ், இதெல்லாம் இந்த சர்க்கிளில் ஓடுவாங்க பாருங்க. அதில் எல்லாத்தையும் ஒருத்தர் ஓட மாட்டார் இல்லையா? என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தர் ஓடுவார், ஒருத்தர் ஓட அவர் கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார். அந்த குச்சி என்ன பண்ணணும்னா அடுத்தர்கிட்ட பாஸ் பண்ணுவார். அவர் வர்ற வேகத்துக்கு இவர் இங்கே வேகம் எடுத்துக்குவார். இவர் அது வரைக்கும் நின்றுட்டு இருக்க மாட்டார். இவர் வரவே இவர் ஓட ஆரம்பிச்சிருவார். ஓட ஆரம்பிச்சதுன்னா அந்த கையில் அந்த குச்சி வாங்கணும். அந்த குச்சி வாங்கலைன்னா அவங்க அவுட்டு. பார்த்துருக்குறீங்களா? ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதே மாதிரி தான், அது பேர் தான் பேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டான்னா என்னன்னா, நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அது பாஸ் ஆகுது, கடந்து போகிறது. ஸோ இந்த அபிஷேகமும் அதே மாதிரி தான் செயல்படும். பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அது போகும். அவங்கவுங்க பிள்ளைகளாக இருப்பதனால கிடையாது, பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலும் வளர்த்து அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து அதை பெற்றுக்கொள்வாங்க. புரியுதுங்களா? இப்போ இதனுடைய அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தலைமுறையாக இருக்கக்கூடியதான இந்த இரத்த வழி
சீரமைப்பை செய்கிறதான இந்த வாட்ச்மேன், அதாவது இந்த காவல்காரர்கள், இந்த ஜாமக்காரர்கள், இவங்க எதற்கு தீர்வாக அனுப்பப்படுறாங்க அப்படின்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு மனுஷனை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ இந்த ஒரு மனுஷன் மூலமாக தான் என்ன ஆகுதுங்க, அந்த குடும்பத்திற்கு அஃப்கோர்ஸ் தேவன் கிருபையா இருக்கிறாரு, ஏசப்பா ரத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிற ஜாமக்காரன் ஒருவன் கட்டாயம் அவசியமா திறப்பின் வாசல்ல நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் அந்த ஒரு மனிதனுடைய ஜெபம் ரொம்ப அவசியமான, போதுமானதுன்னு சொல்ல முடியாது, அவசியமானதா இருக்குது. ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். திரும்ப வாசிப்போமா? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை. இப்போ பாழாய் கிடந்தவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா தான் இருந்துச்சு, கண்டுக்காம விட்டுக்கிட்டதுனால பாழா போயிடுச்சு. பூர்வத்தில் நிர்மூலமானவைகள், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மதில் சுவராக இருக்க வேண்டிய சுவரெல்லாம் இடிஞ்சு போச்சு. தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள். பட்டணங்கள்னு சொல்லும் பொழுது பட்டணங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வசதிகள், வாய்ப்புகள், ஆசீர்வாதங்களுக்குரியது. பட்டணம்ன்றது ஆசீர்வாதத்துக்குரியது. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ரிஃபார்மர்ஸ், அதாவது இந்த ஜாமக்காரர்கள், திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் இதை புதிதாய் கட்டுகிறதான, ஸோ இந்த கட்டுதல் அப்படின்றது இவங்க மேலே கர்த்தர் வைக்கிற ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது, தே ஆர் பில்டிங். என்னத்தை பில்டு பண்ணுறாங்க? ஒரு விஷயத்தை புதுசாக தரமட்டத்திலிருந்து அவங்க பில்ட் பண்ணல, ஏற்கனவே உடஞ்சி போனது, கண்டுக்காமல் விட்டு ரொம்ப வீணாக போனது, இடிஞ்சு போனது, எது எதெல்லாம் ரொம்ப அவசியமானதோ அதை கட்டுகிற ஒரு அபிஷேகம். சரிங்களா? ஸோ அப்போது முதலாவது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கட்டுகிற ஒரு an anointing that builds, கட்டுகிறதான ஒரு அபிஷேகம். இப்போ இதை இந்த ஜாமக்காரர்களுக்கு, இந்த அபிஷேகத்தை பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, அதே மாதிரி நெகேமியால இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். நெகேமியா 2வது அதிகாரம் 17 18. 17 18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பொதுவாக எல்லா பாஸ்டர்களும் இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, சர்ச்சு கட்டுறதுக்கு, சர்ச்சு கட்டுற ஃபண்டுக்கு ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருவாங்க. அந்த காணிக்கை பெட்டியில் ஒரு வசனத்தை போட்டுருவாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தை போட்டு, எல்லாம் சர்ச்சு கட்ட போகிறோம், என்ன பண்ணுங்க, காணிக்கையை வந்து இந்த பெட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணிக்கை பெட்டி வைப்பாங்க. இல்லை காணிக்கை எல்லாம் வீடுக்கு காணிக்கை பெட்டியை கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய, அது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அது ஊழியம் கிடையாது, அது பிஸ்னஸ். சரிங்களா? ஆனால் உண்மையாலுமே இங்கே இதை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதை எப்படி பார்க்கப்படணும், உண்மையாலுமே இதனுடைய புரிதல் என்ன, இதனுடைய ஆக்சுவல் இன்டர்பிரேஷன் என்ன? அங்கே எருசலேமினுடைய அலங்கம், இப்போ எருசலேம்ன்ற அலங்கம் மாதிரி இங்கே ஒரு அலங்கத்தை கட்டிக்கிட்டு நம்ம அப்படியே தலைமுறையாக உட்காந்து கட்டி காத்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. இது எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. இப்போ நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இந்த பெரிய பெரிய மெகா சர்ச்செல்லாம் கட்டுறாங்கல்ல, நான் யோசிப்பேன், திடீர்னு ஒரு பூமி எதிர்ச்சி வந்துருச்சுன்னா, ஓவா அவசகனமாக ஏன்பா பேசுற அப்படின்னு சொல்லாதீங்க, என்ன வேணா வரும். ஏசப்பா திடீர்னு வராரு, ஏசப்பா என்ன சொல்கிறான், நான் திருடம் போல நான் வருவேன்றாரு. அப்போது நான் பெருசாக ஒரு சர்ச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கோடி கணக்கில் போட்டு ஒருத்தர் பெரிய சர்ச்சு கட்டி வச்சிருக்கிறார், உள்ளெல்லாம் பளிங்கு கல் அப்படிலாம் போட்டு பயங்கரமாக கட்டி வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஆண்டவர் வருகையில் எப்படி போவார்? ஏன்னா அவருக்கு இங்கே லோத்து மனைவி மாதிரி பின்னாடி ஒன்று இழுக்கும்,
ஐயோ ஆண்டவரே நான் சர்ச்சு கட்டி வச்சுட்டேன், அடுத்த டைம் செகண்ட் டைம் வருவீங்களா அப்போ வந்துடுறேன் உங்க கூட, ரகசிய வரிகள் உங்க கூட வரல, நான் என்ன பண்ணுறேன் இங்கே ரொம்ப செலவு பண்ணி கோடிக்கணக்கில் சர்ச்சு கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வர்ற வரைக்கும் ஒரு கூட்டத்தை இங்கே உட்காந்து ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒருவேளை டீல் பேசினாலும் பேசுவாங்க ஊழியக்காரங்க. இப்போது நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் இந்த வசனங்களை லிட்ரலாக ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது மிகவும் தவறு. உண்மையில் சொல்ல போனால் இந்த எருசலேம் தேவாலயம் எல்லாமே நம்ம ஏற்கனவே அந்த இருதயத்தின் அறைகளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இருதயத்தினுடைய, அதாவது எருசலேம் தேவாலயத்தில் இருந்ததான அந்த 90 அறைகளும் இருதயத்தினுடைய அறைகளுக்கு, இருதயத்தில் இருக்கிற 90 அறைகளுக்கு ஒப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது பார்க்கலன்னா அந்த பிளேலிஸ்ட்டும் நான் அந்த குரூப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். டிக் டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 தலைப்பில் ஒரு உபவாச நாளிலே அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த தலைப்பையும் நான் குரூப்பில் அனுப்புகிறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உண்மையாலுமே அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய முக்கியத்துவம் எதோடு ஒப்பிடப்படுது அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்துக்கு ஒப்பிடப்படுது. அப்போது இடிந்து போட இந்த அலங்கம், எழும்பி கட்டுவோம் வாருங்கள் அப்படின்றது லிட்டரலாக செவுரை கட்டுறது கிடையாது. இடிந்து போன வாழ்க்கை, இடிந்து போன குடும்பங்கள், தரைமட்டமாக்கப்பட்டதான அவர்களுடைய எல்லைகள், அவர்களுடைய பாதுகாப்பு வலயங்கள், அந்த ஆவிக்குரிய விதத்தில் தான் இதை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியான இன்டர்பிரிட்டேஷனாக இருக்க முடியும். இந்த வியாக்கியானம் தான் சரியான வியாக்கியானமாக இருக்க முடியும். மற்றபடி நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம ஆதாயத்துக்காக நம்மளா ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்துகிற ஒரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை உள்ள திணிப்பது போல. வசனம் என்கிட்ட சொல்கிறது வேற, நான் நினைக்கிற யோசனையை வசனத்துக்குள்ளே திணிக்கிறது வேற. சரிங்களா? அப்படிதான் நம்ம நிறைய நேரம் வசனங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகவும் தவறு. சரி, இப்போ கவனிப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த நெகேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்றாரு. அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்னன்னா, இப்போ நான் என் குடும்பத்தை பார்த்து நான் சொல்றேன், நம்ம குடும்பம் இனிமே என்ன பண்ணக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் எத்தனை வருஷம் தான் இன்னும் தலைமுறை சாபங்களுக்கு அடிமைப்பட்டவங்களா இருக்கணும்? நம்முடைய குடும்பம் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு தான் பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கையில் தோல்வி, பலவீனம், வியாதியினுடைய அந்த சைக்கிள், எவ்வளோ காலம் தான் இது நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்? அதனால வாங்க நம்ம குடும்பமாக எழுந்து என்ன பண்ணுவோம், நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்டுவோம். குடும்பத்தின் எல்லைகள் பாதுகாக்கப்படணும், குடும்பத்தினுடைய எல்லைகளிலே கர்த்தருடைய மகிமை விளங்கணும் அப்படின்றது தான் இதனுடைய சரியான ஒரு வியாக்கியானமாக இருக்கும். நம்ம லிட்டரலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணால் அதை அது என்ன சொல்லணும், மியூட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மியூட்டேட்னா அது மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும், எப்படி வேணால் மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் உண்மையாலுமே ஆவியானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ புரியுதுங்களா? ஸோ 2 வசனங்களை பார்த்தோம். ஒன்று ஏசாயா 61:4 நம்ம கட்டுகிற டு பில்ட் நியூ திங்ஸ் அப்படின்றது இல்லை, டு பில்ட் broken திங்ஸ், உடைந்து போனவைகளை கட்டுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தராரு. அடுத்ததா நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம இணைந்து we are building it together. நான் ஒருத்தன் தான் ஜாமக்காரன், ஆனால் என் குடும்பத்தில் நான் என்னத்துக்காக செய்கிறேன், இப்போ நான் எனக்காக செய்யலை, நான் என் குடும்பத்துக்காக செய்கிறேன்றதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். இப்போ உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா மட்டும் உட்காந்து மணிக்கணிக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்க ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும், கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் ஜெபிக்கிறேன். கணவன் சொல்லணும், நான் உங்களுக்கு, நம்ம குடும்பத்துக்காக தான் ஜெபிக்கிறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், இது நம்ம இட் இஸ் அ கோஆர்டினேட்டட் எஃபர்ட், இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காரியம். இது தனித்து ஒரு மனிதன் செய்யறது கிடையாது. ஆனால் அபிஷேகம் ஒருத்தர் மேலே தான் இருக்கும், ஆனால் இணைந்து இதை நம்ம செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, இதுதான் நான் போட்டிருக்கேன். கர்த்தர் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ ஒரு அம்மாவையோ அப்பாவையோ யாரோ ஒருத்தங்களை எழுப்பி அந்த கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதான அந்த இழப்பு, ஏற்பட்டதான அந்த உடைப்பு, அதை எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை என்ன பண்றாரு தெரிந்து. நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, ஏசாயா 6 நம்ம வாசிச்சோம், நான் தேடினேன் ஒரு மனுஷனையும் காணேன். அப்போ ஏசாயா சொல்றாரு, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ பாருங்க, நான் அதை போட்டிருக்கேன். ஸோ இந்த அபிஷேகம், அதாவது இந்த ரீபில்டர், இந்த ரிஃபார்மர்ஸ் அனாயிண்டிங் மேண்டில், அந்த புதிதாய் கட்டுகிறவர்களுடைய அபிஷேகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 காரியங்களை சுமப்பாங்க. ஒன்று, அவர்கள் அந்த பாரத்தை சுமப்பாங்க. அந்த பாரம் அவங்களால ஒரு சில டைம்ல எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது.
ஒரு சில நேரங்களில் அது அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பாரமாக இருக்கும். அது அந்த அந்த ஜெபம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த 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 விஷயம் ஜெபித்து அந்த அந்த ஜெபத்திற்கான பதில் வர்ற வரைக்கும் அந்த பாரம் அவங்களை விட்டு நீங்கவே நீங்காது. ஸோ பாரத்தை அவங்க சுமப்பாங்க. அடுத்ததா எதிர்காலத்தினுடைய வரைபடம், ப்ளூ பிரிண்ட், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்கல்ல, ரூம் இங்கே இருக்கணும், வாசக்கதை வந்து போகணும், ஜன்னல் இங்கே இருக்கணும், கதவு இங்கே இருக்கணும், இதெல்லாம் போடுறாங்களோ. இந்த மாதிரி வருங்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள், எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய மனதிலே தெளிவாக கர்த்தர் கொடுப்பார். இப்போ எனக்கு ஒரு சில காரியங்களை தெளிவாக கொடுத்துருப்பார். நான் அதை ஒரு சில நேரம் என் மனைவி கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அது எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த காரியத்திற்காக அந்த காரியம் நிறைவேறணும், கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் நிறைவேறணும். ஸோ அப்போ அந்த காரியத்திற்காக ஆண்டவர் எனக்கு மட்டும் கொடுக்குறாருன்னா எனக்கு ஒரு பேர்டன் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். அந்த பாரம் நிறைவேறும்படியாக நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா நான் அதற்காக ஜெபித்து, என்னுடைய ஜெபம் எல்லாம் அதுக்காக தான் இருக்கும். ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி ஆண்டவருக்குள்ளே இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கொஞ்சம் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டான். ஆனால் அவனுக்காக நான் சொல்லிகிட்டே இருப்பேன், தம்பி வேணாண்டா அப்படின்னா. ஆனால் ஒரு சில காரியங்களை அவன் தீர்மானம் எடுத்து போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனை குறித்து ஒரு கனவு ஒன்று வந்தது எனக்கு. அவன் மரித்து போகிற மாதிரி ஒரு கனவு வருது எனக்கு. அந்த கனவு வந்தோடனே எனக்கு பயங்கர ஒரு வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா அவன் போகிற பாதை தவறான பாதைன்னு எனக்கு தெரியுது. அதனால் எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, அப்பாட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த தம்பியை கூப்பிட்டு அந்த தம்பி வந்தான். அந்த தம்பி ரொம்ப நாள் சர்ச்சுக்கே வரல. ஏன்னா அவன் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படின்றனால அவன் சர்ச்சுக்கும் வரல. அப்போது அந்த தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தம்பி இப்பயும் ஒரு சான்ஸ் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்யணும்பா அப்படின்னா சரி அப்படின்னு தலையாடிட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்காக ஜெபிக்கும் போது எனக்கு ஏன்னா எனக்குள்ள நல்லா கவனிக்கணும், அந்த தம்பியை குறித்த ஒரு ஜாமக்காரனுடைய வேலையை என் மேலே, ஒரு அபிஷேகத்தை என் மேலே வச்சார். சரிங்களா? நான் அந்த தம்பிக்கு நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு அழுகை வந்தது பாருங்க. என் வாழ்நாள் அப்படியே அழுததே கிடையாது. நான் ஒரு அரை மணி நேரம் அழுதுருப்பேன் அந்த தம்பிக்கு. நான் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தத்தா இறந்தது கூட நான் அப்படி அழலை, அப்படி அழுதேன். ஏன்னா அது உள்ளிருந்து அது அப்படியே ஒரு பாரம். அதுதான் நான் சொல்கிறது, புரியுதுங்களா? அது அந்த அந்த துக்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியே துக்கம் தொண்டையை நெருக்குதுங்கன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு துக்கம். அந்த தம்பிக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, ரத்த உறவு கிடையாது, சொந்தக்காரன், என்னுடைய மாமா பையன், சித்தப்பா பையன், அந்த மாதிரி எந்த உறவும் கிடையாது. அவன் சர்ச்சுக்கு வர்ற ஒரு தம்பி, அவ்வளோதான். ஆனால் அந்த தம்பிக்காக நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஏன் அவ்வளோ அழுக வரணும்? இதுதான் என் மேலே கர்த்தர் வைக்கிற அந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு பாரம். அந்த பாரம் என்ன பண்ணுதுன்னா செயல்படுது. அந்த பாரத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த அழுகை. அது எல்லாமே அழுது நான் ஜோம் பண்ணுறேன். அந்த மாதிரி அழுதே இல்லை, அப்படியே அழுது ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இவனை ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு அழுது ஜோம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி அதுக்கப்புறம் கேட்கல, அது அவனுடைய தீர்மானம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே நான் அப்படி அழுதுலாம், எனக்கு அவ்வளோ அழுகை வந்துச்சு. அந்த அழுகைக்கு கூட ஏதோ அப்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னார், உனக்கு கொடுத்த பாரம் என்ன, நீ ஜெபிக்க சொல்லி உனக்கு கனவுல காண்பிச்சேன், ஜெபிக்கக்கூடிய பாரத்தை தந்தேன், ஜெபிக்கும் போது நீ பாரத்தோட ஜோம் பண்ண. அந்த ஜோம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாரம் கம்ப்ளீட்டாக எங்கே போச்சுன்னே தெரில, அவ்வளோதான். அந்த தம்பிக்காக நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த தம்பி அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே இல்லை, அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு தூரம் போயிட்டார். இப்போது எனக்கு ஒரு தூரம் போனதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் எதிர்பார்த்தேன் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் சரி எப்படியாவது வருவார். நான் அப்போது நம்ம மனுஷிகமாக நான் கண்ணீர் விட்டதுக்கு ஒரு விளைவு இருக்கணும்னு எதிர்பார்த்தனே ஒழிய, அங்கே உண்மையாலுமே என்ன நடந்தது, ஆவி மண்டலத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்போது அந்த வாரத்தில் நான் ஆண்டுடன் திரும்ப கேட்குறேன், ஏசப்பா அழுதெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் அழுதுதில்லை, நான் அப்படி அழுது ஜெபம் பண்ணனே அப்படின்னும் போது ஆண்டவர் அப்போ சொன்னார், இது உன் மேலே இருந்த ஒரு பாரம், அந்த பாரத்தை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணுறதுக்கு உன்னே ஒரு கருவியாக பயன்படுத்தினேன், அதுக்கு நீ அழுத, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. உனக்கும் அவனுக்குமான தொடர்பு என்ன ஆயிடுச்சு,
முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் பார்த்துக்குவேன் அப்படின்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் பல காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த பாரம் சில நேரங்களில் யாருக்குமே புரியாது. ஒருவேளை நான் அந்த பாரத்தை வந்து என் மனைவி கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க, ஒரு ஒரு தம்பி ஓகே, அதுக்கு நீங்கள் இப்படி அழுவணும்லாம் அவசியம் இல்லைங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அது தேவன் அந்த தம்பி மேலே வச்சிருந்த ஒரு அலாதி பாசம். அந்த ஆத்துமா வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக அது தேவனுடைய அழுகுரல். அது நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம சுமக்கிற அந்த பாரம், அந்த அந்த ஜாமக்காரன் சுமக்கிற பாரம் யாரோட பாரம் தெரியுங்களா? தேவனுடைய பாரத்தை நம்ம சுமக்கிறாங்க. ஏசப்பா கூட சொல்றாரு இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சொன்ன என்னிடத்தில் வாருங்கள் உங்களை எதிர்பார்த்தல். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என்கிட்ட ஒரு பாரம் இருக்குது, அதை எடுத்துக்கோங்கன்றார். அது என்ன பாரம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்முடைய குடும்பங்களுக்காக, தலைமுறைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற பாரம். இப்போ இதை நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அழுது ஜெபம் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், பாஸ்டரே சொல்றாரு அழுது ஜெபம். எப்படிங்க அழுக வரும்? பாரம் இருந்தால் தான் அழுக வரும். இப்போ பாருங்க, இப்போ சர்ச்சு நடக்கும்போது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுங்க ரட்சிப்பு. எப்படி அழுவீங்க நீங்கள்? நம்மளே அழுதுக்க வேண்டியதான், குழந்தை மாதிரி கண்ணில் தண்ணியே வராது. எப்படி அழுவீங்க? அப்போது பாரம் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் அழுக வரும். பாரம் இல்லாதவங்களை பார்த்து அழுங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது இந்த அழுது ஜெபம் பண்ணுறதோ பாரப்படுறதோலாம் விசேஷித்த அந்த ஜாமக்காரன், காவல்காரனுடைய அபிஷேகம் அவங்க மேலே இருந்தால் மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாரப்படுவாங்க. பாரம் இருந்தால் தான் அவங்களால அழுது ஜெபிக்க முடியும். சரிங்களா? சும்மா அழுகிறதுல அழுது அவங்க ஜெபிப்பாங்க. அது தேவனுடைய இருதயத்தினுடைய பாரத்தினுடைய ஒரு பீஸ், ஒரு பார்ட்டை வந்து அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க சுமக்குறாங்க. அது ஒரு பெரிய காரியம். அது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ ஒன்று அந்த பாரத்தை சுமக்கிறாங்க. அடுத்ததா வரைபடம். நான் சொன்ன மாதிரி வரைபடம்னா என்னன்னா, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருப்பாங்க அவங்க ஜாமக்காரங்க. சும்மா அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை மாறினா போதும்னு ஜெபம் பண்ணுறவங்க கிடையாது. அந்த அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு, இந்த காலத்தில் இது நடக்கும், இந்த காலத்தில் இந்த நன்மையை கர்த்தர் தருவார், இந்த காலத்தில் தடைபட்டிருக்கிற இந்த வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையுமே அவங்களுக்கு தெளிவாக உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு சிலதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும், ஒரு சிலதெல்லாம் லாங் டேர்ம் ப்ளூ பிரிண்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த ஜாமக்காரனுக்கு, அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு வெளிப்படுத்தாம, வசனம் கூட இருக்கு இல்லைங்களா, தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாம கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், எதையுமே செய்ய மாட்டார். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் அவர் செய்வார். அப்போ அந்த குடும்பத்தின் சார்பாக, இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு ப்ராஃபட் இருக்கிறாங்க, ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்தில் ஒரு ப்ராஃபட் இருக்கார், ஓகே, அவங்க சர்ச்சுக்காக ஒரு காரியம் சொல்லுவாங்க, குடும்பங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஜாமக்காரனுடைய அபிஷேகம் ஒரு கணவனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ மகனோ மகளோ பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க அந்த குடும்பத்திற்கு எக்ஸ்க்ளூசிவாக அடுத்து வர தலைமுறைகளை குறித்ததான எல்லா ப்ளூ பிரிண்ட்டையும் அவங்க சுமக்கிற மனிதர்களாக மாறுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த அபிஷேகம் பெறும்போது இது ரெண்டு காரியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று தேவனுடைய பாரம், இன்னொன்று அடுத்தது என்னதுங்க, தேவன் தருகிற எதிர்கால திட்டங்கள். இது ரெண்டையுமே சுமக்கிறவர்கள் தான் இந்த ஜாமக்காரனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறுமனே இழிந்து போன அந்த அலங்கத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. அது எழுப்பி கட்டப்படணும், அதுக்கேற்ற ஒரு சீரமைப்பு உண்டாகணும்னு சொல்லி அழுது ஜெபிக்கிறவங்க. அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் இடிஞ்சு போச்சு, நஷ்டம் ஆயிடுச்சேன்னு அழுவுறது வேற, எனக்கு இது நடந்தே தீரணும்னு அழுவுறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? நஷ்டம் ஆயிடுச்சுன்னு அழுதா என்ன அர்த்தம்? அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அழுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உடஞ்சி போச்சு, உடஞ்சதுக்கு ஏதாவது அழுது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்படி நம்ம அழலாம், என்னது, ஏசப்பா எனக்கு நீங்கள் இதை செஞ்சே ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த சீரமைப்பு எனக்கு தேவைப்படுது, என் குடும்பத்தில் இந்த தடம் மாறியே ஆகணும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டே ஆகணும். அதுக்கு தான் உண்மையாலுமே அந்த அழுகை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, ஆமாம் கேட்குறாரு. சரிங்களா? அந்த கண்ணீரை அவர் தூர்த்தியில் வைக்கிறார். அஃப்கோர்ஸ் மனங்கசந்து அழுகிறது வேற, அதை இதோட ஒப்பிட முடியாது. எதுங்க, பாவம் பண்ணிட்டு மனங்கசந்து அழுகிறது, அது வந்து புரோக்கன்னஸ்,
அது உடைதலின் நிமித்தமாய் வருகிற ஒரு அழுகை. ஆனா இங்க நம்ம அந்த ஜாமக்காரன் சுமக்கிற அபிஷேகத்துல அந்த பாரத்தின் நிமித்தமா ஒரு அழுகை. என்னன்னா இட் ஹாஸ் டு பி, இது செஞ்சே ஆகணும், என் குடும்பத்துல இந்த நன்மை வந்தே ஆகணும், என்னுடைய சந்ததியில இந்த திருப்பு முனை வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட அந்த பாரத்தோட ஜெபிக்கும் போது அந்த அழுகை. ரெண்டாவதா வரைபடத்தோட இருக்கிறவங்க. ஸோ இவங்க வெறுமனே சொன்ன மாதிரி இடிந்து போனதை பார்த்து அழுறவங்க இல்லை, இவங்க என்னை சுற்றி கர்த்தருடைய அந்த மதில்கள், அந்த மதில்கள் என்ன பண்ணப்படணும், கட்டப்படணும்னு சொல்லி ஏங்கி அழுகிறவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல்ல சொன்னேன் நான், இவங்க இந்த பரம்பரையா இருக்கக்கூடிய தாக்கத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு பாரத்தையும் அந்த எதிர்கால திட்டத்தையும் சுமக்கிறவங்கன்னு பார்த்தோம். அடுத்ததா இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது இந்த 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 ரிஃபார்மருடைய மேண்டில், அதாவது இந்த ஜாமக்காரன், இந்த காவல்காரனுடைய அபிஷேகத்தை பெறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம், brokenness and humility. அதோடு கூட போல்ட்னஸ், தைரியமும் இருக்கணும். brokenness and humilityனா அப்படியே ஒடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, நொறுங்கி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. தேவனுக்கு முன்பதாக தாழ்மை இருக்கும், அதே நேரத்தில் மனுஷனுக்கு முன்பதாக தைரியம் இருக்கும். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. எரேமியா, நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் இந்த வசனத்தை. எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தைகளை கவனிங்க. பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட, இந்த செயல்கள் எல்லாவற்றையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஸோ பிடுங்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத பிடுங்கிறது. இடிக்கிறதுன்னு என்னது? நல்லது இடிக்க மாட்டாங்க, தேவையில்லாத அரண்களை இடிப்பாங்க. அழிக்கிறது, தேவையில்லாத அஸ்திபாரத்தை அழிக்க வேண்டியதுனாலும் அழிச்சு தான் ஆகணும். அடுத்தது கவிழ்த்து போடுறது, பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அது தீமையானதுன்னா கவிழ்க்கப்படணும். அடுத்ததா ரொம்ப முக்கியமாக கட்டணும், புதுசாக ஒரு காரியங்களை கட்டணும். அடுத்ததா நாட்டணும். அப்போ நான் அஸ்திபாரம் போடணும். ஒரு சிலதுக்கெல்லாம் புது ஃபவுண்டேஷன் போடுற மாதிரியே இருக்கும், முதல்ல இருந்து செய்கிற மாதிரியே இருக்கும், பரவாயில்ல, அது வேண்டியதான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறார். சரிங்களா? அப்போது இந்த எரேமியாவுக்கு இருந்தது அதுதான். வாங்க, எரேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான, இப்போ ஏசாயாவை கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அபவ் ஒரு 40 மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எரேமியா வாஸ் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ப்ராஃபட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுல இளமையான ஒரு தீர்க்கதரிசி, வயசு கம்மியான தீர்க்கதரிசி யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள தான் இருந்திருப்பார் அவர், எரேமியா. ஆனால் அந்த வயசுல அவர் சுமந்ததான பாரம் இஸ்ரவேல் ஒட்டுமொத்த, இப்போ ஒரு இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த பையனுடைய ஒரு பையன், அந்த பையனை குறித்து ஒரு பாரமே எனக்கு அப்படி அழுக வந்ததுன்னா, அப்போ எரேமியாக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய எவ்வளோதான் அழுதுகிட்டே இருந்திருப்பார். அவருக்கு ஆக்சுவலி பேரே அப்படிதான், அழுகையின் தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் தான் புலம்புலம் எழுதுறாரு இல்லைங்களா, அவர் பேர் அழுகையின் தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் லைஃப் ஃபுல்லாக மோர்னிங் தான், அழுகை தான். ஏன்னா அவருடைய கண்ணு முன்னாடி தான் எருசலேம் என்ன ஆகுதுங்க, சூறையாடப்பட்டு அந்த ஒட்டுமொத்த தேசமும் இவர் வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எவனுமே கேட்கவே இல்லை. அதே மாதிரி இவர் என்ன கர்த்தர் இவர் மூலமா என்ன சொல்றாரோ அதே மாதிரி நடக்குது. அப்போ அந்த தேசம் நல்லா செல்வ செழிப்பா வாழ்ந்ததையும் பார்த்துருக்கிறாரு, கண்ணு முன்னாடியே எச்சரிக்கப்பட்டு கீழ்படியாம அந்த தேசம் அழிஞ்சு போகிறதையும் பார்க்குறாரு. அதனால இவர் மனசுல எவ்வளோ பாரம் இருந்திருக்கும் பாருங்க. இந்த பாரத்தில் இவர் அழுதுகிட்டே இருக்கிறார். வீப்பிங் ப்ராஃபட், மோர்னிங் ப்ராஃபட், வீப்பிங் ப்ராஃபட்னு அவரை பற்றி சொல்லுவாங்க, இந்த எரேமியாவை பற்றி. இப்போ இந்த எரேமியாவுக்கு எவ்வளோ ஒரு பாரம் வந்திருக்கும் பாருங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அவர் மேலே கர்த்தர் வைத்திருந்த ஒரு அபிஷேகம். புரியுதுங்களா? அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம யாராலையும் சுமக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேண்டில், ஒவ்வொரு அபிஷேகமும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக கொடுக்குறார். இப்போ நான் அந்த அபிஷேகத்தை நான் சுமக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் அது கொடுக்கும்போது என்னதும் எக்ஸாக்டாக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அங்கே போகாது. என் பிள்ளைக்கு ஏற்றவாறு கர்த்தர் என்ன பண்ணுவார், அது வேற ஒரு மோல்டில் இருக்கும். ஆனால் என் மேலே இருந்த அபிஷேகம், ஆனால் என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோல்டில் அதை கர்த்தர் கொடுப்பார்.
ஸோ அந்த அபிஷேகத்தை நான் ப்ராப்பராக, இப்போ என் பிள்ளை வரும்போது என் பிள்ளை என்னென்னு ப்ராப்பராக என்ன பண்ணணும், நான் ஸ்டூவர்ட் பண்ணும், அதுக்கு ஏற்றவாறு கீழ்ப்படிதலும் ஒழுக்கத்திலும் நான் நடத்தும் பொழுது என் மேலே இருந்ததான அந்த சீரமைக்கிறவனுடைய அந்த அபிஷேகம், ஜாமக்காரனுடைய அபிஷேகம் என்ன ஆகுதுங்க, அப்படியே அவங்க மேலே போகுது. அப்போது இந்த இடத்துல இந்த அபிஷேகம் பெறுகிறவர்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது இந்த உடைப்பு. அந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த புரோக்கன்னஸ் இன் ஹியூமிலிட்டி இருக்கணும். ரொம்ப முக்கியமாக போல்ட்னஸ். கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அவங்க என்ன பண்ணணும், செய்யணும். யார்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறாரோ முகதாட்சண்யம் பார்க்காம ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்களா அவங்க இருப்பாங்க. முகஸ்துதி பண்ண மாட்டாங்க. முகஸ்துதினா இங்கே ஒன்று அங்கே ஒன்று மறைச்செல்லாம் பேச மாட்டாங்க, ஓப்பனாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்க, அவன் என்ன பண்றான், அவன் நேச்சுரலா அவனுக்கு வரல. he has to என்ன சொல்றது, he has to plow through his heart. அவனுடைய இருதயம் இந்த ஏர்புட்டி உழுகுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உழப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுதான் பக்குவப்படுத்துறதுன்னா ஆக்சுவல் மீனிங் அதுதான். ஏர் போட்டு உழுவுற மாதிரி, ஏர் உழுவுற மாதிரி அந்த இருதயம் என்ன பண்ணப்படணும், நொறுக்கப்பட்டு அது உழப்பட்டு அதுக்கப்புறம் பாருங்க வேதத்தை ஆராய அதன்படி செய்ய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க, பேசுறதுக்கு அதை சொல்லணும். அப்போ இது எல்லாத்துக்கும் அந்த எஸ்ராவுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்களா, பக்குவப்பட்டதாக இருந்துச்சு. இப்போ இந்த அபிஷேகம், இதுதான் அந்த அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குறார். அந்த ரிஃபார்மருடைய மேண்டலை சுமக்கிறவங்க, அதாவது அந்த ஜாமக்காரன் சீரமைக்கிறவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுங்க, அவங்களுக்குள்ளாக இந்த இருதயத்தில் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா, ஒரு தாழ்மை, ஒரு உடைப்பு. எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போதே தாழ்மையோடு அவங்க இருப்பாங்க. ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன், தேவன் முன்பதாக தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் மனுஷங்க முன்னாடி வந்தோடனே பெருமை எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, அப்படி ஒரு பெருமை வரும். ஏன்னா நான் தேவனுக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கிறேன்ற ஒரு பெருமை. அதில் ஏதோ பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி ஜோம் பண்ணுறேன் தெரியுமா? நிறைய பேர்லாம் அப்படி த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம், நீ என்கிட்ட வந்து பேசுறியா, நான் ஆண்டவர் முன்னாடி நான் எப்படி ஜோம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எப்படி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதனால் நான் சொன்னேன்னா இது நடந்துடும் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் வந்து இது பேர் தான் மேனிப்புலேஷன். எப்போ உண்மையான ஊழியக்காரங்க யாருமே அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, உண்மையான ஊழியக்காரங்க யாருமே த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எல்லாரும் எக்ஸாம்பிளாக பேதுரு எடுத்துக்குவாங்க. யார், அந்த அனனியா சப்பீரா. நீங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு தேவனை இது பண்ண பொய் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டீங்களான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு அதே விஷயத்தை கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு டெரர் ஃபேஸோட அப்படியே கொண்டு வந்து அந்த 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 காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான். அஃப்கோர்ஸ் அதுக்காக தேவன் வந்து நியாயம் செய்யாமலாம் இருக்க போகிறது, நியாயம் கண்டிப்பாக செய்வார். ஆனால் அந்த மாதிரி அது மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி பேதுரு வந்து அங்கே மேனிப்புலேட் பண்ணல. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் ஒரு காரியத்தை சொல்கிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்து அவங்க 2 பேரும் கீழ்ப்படியாமல் அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி இந்த ஹம்பிள்னஸ், இது பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, ஒரு வேஷமான ஒரு தாழ்மை. சரிங்களா, வேஷமான தாழ்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தாழ்மைனா தேவன் முன்பதாகவும் தாழ்ந்திருக்கணும், மனுஷன் முன்னாடியும் நம்ம தாழ்ந்திருக்கணும். எந்த இடத்துலையுமே மேன்மையே நமக்கு இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே பெருமையை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. யாராவது புகழ்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனடியே நாளாக நிறைய நேரம் எனக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், பாட்டி தாத்தா, எனக்கே வந்த ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது என்னைய புகழ்ந்தாங்கன்னா ஒன்று நான் அவங்ககிட்ட டைரெக்டாக புகழாதீங்கன்னு சொல்லுவேன், இல்லை அவங்க பக்கமே போக மாட்டேன் நான். அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் புகழ்ந்தா நம்ம கூடயே இருப்பாருன்னு நினைப்பாங்க. ஆனால் என்னைக்கு அவங்க என்னை புகழ்கிறாங்களோ அன்றைக்கி தான் நான் அவங்க முகத்தை பார்க்குற லாஸ்ட் டே. அதுக்கு மேலே அவங்களோட நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா அது எனக்கு வரவே வராது, எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் என்னுடைய குடும்பத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஒரு நாளும் பெருமையை நம்ம ஏற்றுக்கொள்ளவே, புகழ்ச்சியை நம்ம
ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதுக்காக அங்கீகாரம், ஆஃப்கோர்ஸ் ஒரு சில இடங்கள்ல கர்த்தர் அங்கீகாரம் கொடுப்பார், அது வேற. புகழ்ச்சி வேற, அங்கீகாரம் வேற. ரெண்டுமே நம்ம டிசர்ன் பண்ணணும். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த ஹம்பிள்னஸ், இந்த புரோக்கன்னஸ், தாழ்மையும் இந்த உடைதலும் தேவ சமூகத்தில் இந்த அபிஷேகம் பெற்றவங்க எப்பொழுதுமே இந்த தாழ்மையோடு, அதாவது தாழ்மை அப்படின்றது அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. யாருனாலும் வந்து அவங்ககிட்ட என்ன பண்ண முடியும், பேச முடியும். யாருனாலும் அவங்களோடு கூட வந்து நேரத்தை செலவிட்டு தேவ காரியங்களை பற்றி நேரத்தை செலவிட்டு அவங்களோட என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்ரோச்சபிள். அதுதான் வந்து இந்த ஹம்பிள்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அதே போல அவங்க தைரியமா இருப்பாங்க. அவங்க தேவனை தவிர்த்து வேற யாருக்கும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. தேவனுக்கு மாத்திரம்தான் அவங்க பயப்படுவாங்க, வேற யாருக்குமே அவங்க பயப்படாதவங்களா இருப்பாங்க. ஸோ எஸ்ரா இப்படி தன்னுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி கொண்டார். ஸோ அப்போ பாருங்க, இது ரொம்ப இதுதான் முக்கியம். நான் போட்டிருக்கேன் பாருங்க, ரெஃபர்மேஷன் இஸ் அன்கம்ஃபர்டபுள். நல்லா எழுதிக்கோங்க. அதாவது இந்த சீரமைக்கிற இந்த அபிஷேகத்தை பெற்று செயல்படுகிறதுன்றது சௌகரியமான காரியம் அல்ல, அசௌகரியம்தான். சீரமைப்பின் அபிஷேகத்தை பெற்று இந்த ஊழியத்தை, இந்த ஜாமக்காரனுடைய வேலையை செய்கிறது, இட் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். அது சௌகரியமானது கிடையாது. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள், அசௌகரியமான காரியமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து அந்த அசௌகரியத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, ஸோ அந்த எப்படிலாம் அசௌகரியம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது கலாச்சாரம். கலாச்சாரம். அடுத்ததா சுழற்சி முறை. அடுத்தது மூன்றாவதாக சைலன்ஸ், அமைதல். ஒரு சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது, அமைதல், அப்படியே ஒரு நிசப்தம், மயான அமைதின்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஜெபம் மேலே போச்சா, பதில் வந்துச்சான்னு ஒன்றுமே தெரியாது. அப்படியே பல வருஷமாக அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க, அதுதான் அசௌகரியம்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அசௌகரியம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த காரியம்லாம் நடக்கலைனாலும் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. கலாச்சாரம், அவங்கள ஒருவேளை குடும்பம் அவங்கள கிண்டல் அடிக்கலாம், இவங்கெல்லாம் யாராவது என்ன வேணால் சொல்லலாம், நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, ஜெபம் பண்ணுறதை விட்டு அந்த வேலையை போய் பாரு, இப்படி என்ன வேணால் அவங்க சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் ஜெபிக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த அபிஷேகத்தை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியும். இல்லைனா இந்த அபிஷேகம் வரும், அபிஷேகத்தை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியாது. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாரு, ஆனால் we will not be able to sustain in that anointing. அந்த அபிஷேகத்தில் நம்மளால் நிலை நின்று அந்த தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த சீரமைக்கிறவங்க இந்த இந்த காவல்காரனா, இந்த ஜாமக்காரனா செயல்படுகிறது அசௌகரியமான காரியம்தான், ஆனாலும் அது ஏமாற்றத்தை தரக்கூடிய காரியம் அல்ல. சரிங்களா? ஸோ பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஜாமக்காரர்கள், சீரமைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக அவங்கள வந்து குடும்பத்தினர், சபை மக்கள் அவங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். இவன் ஒருத்தன் பைத்தியக்காரனாட்டம் எப்போ பார்த்தாலும் ஜபான் இருக்கிறான், இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பைபிள்னு இருக்கிறான், போய் பொழப்ப பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற பாரத்தை வந்து அவங்க அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. அது பிசாசனுடைய ஒரு டாக்டிக்ஸும் கூட, பிசாசனுடைய ஒரு தந்திரமும் கூட. ரொம்ப நெருக்கமானவங்களை என்ன சொல்லுவாங்க, இப்போ யோபுவனுடைய மனைவி சொன்னால, தேவன் சொல்லி என்னையா நடந்துச்சு உனக்கு, பேசாம தூசிச்சுட்டு ஜீவனை விடு, செத்து போயிடு அப்படின்றா இல்லையா? கூட இருந்த பொண்டாட்டி தான், பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும், மனைவிக்கு நல்லா தெரியும், தேவன் தான் அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாருன்னு. அவ்வளோ ஆடு மாடு, அவ்வளோ செல்வந்தனா ஐஸ்வர்யவானா அவன் இருந்ததுக்கு காரணம் தேவன் தான் தெரியும். ஆனால் இப்போ அதே மனைவி என்ன சொல்றா, இப்போ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களால இந்த பேர்டன், இந்த பாரத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜாமக்காரன் மேல இருக்கிறதான இந்த காரியங்களை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக குடும்பத்திலேயே அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனா அவங்க தங்களுடைய சந்ததியில, தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினியை சுமக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பக்கம் குடும்பம் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளலாம், ஆனா இன்னொரு பக்கம் அவர்களுடைய
அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னா, அந்த ஒட்டுமொத்த தலைமுறை, அவங்களுக்கு அடுத்து வரப்போகிறதான தலைமுறைக்கான ஒரு எழுப்புதல் அக்கினி அவர்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகும்போது நான் ஒரு சில பிள்ளைகளை பார்ப்பேன், சிறு பிள்ளைகள்லாம் பார்ப்பேன். சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது நல்லாவே நான் ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன். இப்போ 3 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மூத்த பையனை வந்து அந்த குடும்பத்தில் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பையன் அப்படிங்க, அப்படி டேலண்ட்டுங்க, இப்படி டேலண்ட்டுங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அப்படியே அமைதலாக இருப்பான். ஆனால் ஆவியில் எனக்கு என்ன உணர்த்தப்படும்னா, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அந்த பையன் மூலமாக தான் அவங்க குடும்பத்தில் ஏதோ பெரிய ஒரு ஃபயர் வரப்போகுது. ஆனால் ஒரு சில நேரம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூலையில் ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பையன் எதுக்குமே சம்மந்தமில்லாத ஒரு பையனாக இருப்பான். அந்த பையனை கொண்டு கர்த்தர் செய்வாருன்ற ஒரு உணர்த்துதல் சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. நிறைய இடங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தாவீதுக்கு நடந்த மாதிரி. சாமுவேல் சொல்கிறார்ல, இப்போ அவங்க அண்ணனுங்கெல்லாம் பார்க்குறாரு, எலியாபு அவன்லாம் பார்க்குறாங்க, ஓ இவனாக இருப்பானோ, வாட் சட்டமாக இருக்கிறான், இவனாக தான் இருப்பான் போல அப்படின்னு. அவங்க அப்பாவும் அப்படி தான் அறிமுகம் பண்ணுறாரு. பாருங்க, இவன் தான் முதல் பையன், இவன் தான் 2வது பையன், இவனா அப்படின்றார். பார்த்தா எவனுமே இல்லை. சரி, கடைசியாக யாராவது இருக்காங்கன்னா, ஆமாங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வாண்டார். இப்போ பாருங்கள், இவ்விதமாக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது மனுஷன் பார்க்குற விதத்தில் இந்த சீரமைக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் ரொம்ப வித்தியாசமாக அவங்கள பார்க்குறாரு. அவங்கள வித்தியாசமாக தான் தெரிந்து கொள்வார். அவங்க ஒரு சில முக்கால்வாசி நேரங்களில் குடும்பத்தாரே அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மூலமாக தான் எழுப்புதலின் அக்கினி குடும்பத்திற்குள்ளாக பற்றி எரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெறும்பொழுது இதை குறித்து நாம் ஓகே. இப்போ அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது, இந்த சீரமைக்கிறவர்கள் செய்கிறதான இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஏசாயா 58:12. ஏசாயா 58:12 சேர்ந்து வாசிப்போம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல், வாசிப்போம். நீ கட்டுவாய், அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இப்போ உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் அப்படின்னா உங்க ஃபேமிலியில பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை, ஸோ அந்த அந்த அனாயிண்டிங் அது உங்களுடைய ஃபேமிலியில் பிளட் லைனில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் இந்த வசனம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமாக ப்ரொஃபெட்டிக்கலாக உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். என் பிள்ளை என்ன பண்ணுவான், இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளை என்ன பண்ணுவான், பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எங்கள் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேலே அவங்க கட்டுவாங்க. திறப்பானதை அடைக்கிறவர்களாகவும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்களாகவும் என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக இந்த பிளட் லைனுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த வசனங்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க முக்கால்வாசி வசனம் வந்து நம்ம தீர்க்கதரிசன புத்தகம் தான் பார்த்துருப்போம் இல்லையா. எல்லா வசனங்களையுமே நீங்கள் அப்படியே ஜெபமாக மாற்றிருங்க, சரிங்களா. அதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எடுத்துட்டு உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இவ்விதமாக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3வது நம்ம பார்க்க, ஸோ முதலாவது என்ன பார்த்தோம், இந்த 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 சீரமைக்கிறவர்கள், இந்த ஜாமக்காரர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதியிலிருந்து வந்ததான அந்த 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 தீமையை அவங்க மாற்றுகிற அந்த அது திருத்துகிறவர்களாக, ரிவர்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. அடுத்து 2வதாக பார்த்தோம், அவங்களுக்குள்ள ஒரு தைரியமும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு தாழ்மையும் ஒரு நறுங்குண்டுதனுமான இருதயமும் இருக்குது. அடுத்து 3வது இப்போ நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தீர்க்க தரிசன ஒரு செயலாக, அதாவது ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ட் ஆஃப் வார்ஃபேர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன செயலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ
மோசே வந்து அந்த கோலை வச்சு அவர் செஞ்சார் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். ஆனால் அங்கே வந்து கர்த்தர் தான் மகிமை, அங்கே கர்த்தர் தான் செயல்பட்டார். குச்சில் ஒன்றுமே இல்லை, சால்வையிலையும் ஒன்றும் இல்லை. அந்த யோர்தானை பிரிக்க செய்ததாக இருக்கட்டும், செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்ததாக இருக்கட்டும், அது கர்த்தருடைய செயல். ஆனால் அந்த கர்த்தருடைய செயல் செய்யப்படுவதற்கு இந்த மனுஷன் ஒரு செயலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் குச்சி நீட்ட வேண்டியதாக இருந்தது, சால்வையை ஓங்கி அடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் நம்ம அந்த எரிகோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கானானுக்குள்ளே போகும்போது அவங்க அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி அவர்களுடைய கால்கள் அந்த நதியிலே பட வேண்டியது அவசியம். அதுலாம் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். ஒருவேளை அவங்க ஐயோ நதி வந்து கரை புரண்டு ஓடுதே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க யோர்தானை கிராஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அவங்களுடைய உள்ளங்கால் அந்த நதியில் பட்ட மாத்திரத்திலேயே இந்த பக்கம் இருக்கிற தண்ணி அப்படியே போயிடுச்சான். இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருந்த தண்ணி அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க, போய் ஒரு பக்கமாக அப்படி நின்றுச்சு, குவியலாக நின்றது அப்படின்னு வசனம் இருக்கு. இப்போ எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இவர்கள் எல்லாமே ஒரு சில செயல்களை இந்த சீரமைக்கிறவர்கள் செய்வாங்க. இவங்களுடைய ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் ஒரு சிலது இருக்கும். ஸோ அதில் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தர் அவங்களுக்கு சொல்ல சொல்ல அதை செய்ய வேண்டிய. இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் உங்களுடைய நிலங்களுக்காக ஜெபிக்கும் போது தண்ணீரை எடுத்து தெளித்து இதெல்லாம் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். பிள்ளைகளுடைய தலையின் மேலே எண்ணெயை பூசி ஜெபிப்பது, இதெல்லாமே ஒரு தீர்க்க தரிசன செயல். கர்த்தர் நமக்கு சொல்லும் போது அதை நம்ம உடனடியாக நம்ம செய்ய செய்ய அதன் மூலமாக கர்த்தர் என்னங்கிறாருங்க, மகிமை அடைகிறார். சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, ஆமோஸ்லையும் இது ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 11வது வசனம். ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தாவீதின் கூடாரன்றது ரொம்ப இது ஆக்சுவலி ஒரு பெரிய டாபிக். அது மேபி ஆண்டுக்கு சுத்தமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஆராதனையில் நான் பேசுகிறேன். இந்த தாவீதின் கூடாரம் வந்து ரொம்ப விசேஷமானது. என்ன அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சு இல்லைங்களா, இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சு அங்கே மாத்திரம்தான் வந்து இந்த பிரதான ஆசாரியர் போய் வருஷத்துக்கு ஒருக்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இவர் இந்த பெலிஸ்தர்கள்கிட்ட இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு தனியாக ஒரு டென்ட் போடுறார். தனியாக ஒரு டென்ட் போட்டு, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் ஒரு டென்ட் போட்டு, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யாருனாலும் என்ன பண்ணலாம், அந்த ஆசரிப்பு அந்த தாவீது, அது பேர் தாவீதின் கூடாரம், அது பேர் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் வந்து கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற இடம். இப்போ வந்து அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அது தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் வைக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஆக்சுவலி இது வந்து அவர் ஏன் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். ஏன்னா தாவீதின் கூடாரம் மாதிரி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவோம்ன்றது ஏற்கனவே அப்போஸ்தலர்ல ஏற்கனவே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வாசிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? இதே வசனத்தை வாசிச்சுட்டு அப்போஸ்தலர்ல இதனுடைய நிறைவேறுதல அப்போஸ்தலர்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது எதுக்காக அவர் செய்யணும்? இன்ஃபேக்ட் அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளிருந்து எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் தாவீதா செய்கிறார். ஏன்னா தாவீது செய்கிற செயல் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். மற்றவங்களுக்கெல்லாம் மேபி அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கெல்லாம் கோவம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல, அந்த மாதிரி சம்பவம் எதுவும் இல்லை. மேபி யோசிச்சிருக்கலாம், என்னடா அது உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தானே இருக்கணும், என்னத்துக்கு இவர் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறாரு அப்படின்லாம் அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே தாவீது அன்னைக்கு செய்த அந்த தாவீதின் கூடாரம் என்கிற செயல் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம், கர்த்தரை எங்கிருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருகிறது அப்படின்னு ஏசப்பா அந்த சமாரிய பெண்ணிடத்துல சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காரியத்தினுடைய முன் அடையாளமாக, ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்டாக தான், ஒரு தீர்க்க தரிசன செயலாக தான் இந்த தாவீதின் கூடாரம் பார்க்கப்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இவர் செய்ததுக்கான காரணம் என்ன? கர்த்தரை எல்லாரும் என்ன பண்ணலாம், வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நின்று தேவ பிரசன்னத்தில் நிற்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு ஐடல் கிடையாது, நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு சொரூபம், அதுக்கு முன்னாடி யாரும் வணங்கலாம் மாட்டாங்க. அந்த பெட்டி இருந்தா தேவ பிரசன்னம் அங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு அர்த்தம், அவ்வளவுதான். அதனுடைய ஒரு அடையாளம். அங்க போய் யாரும் இப்படி பணிந்து குனிந்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
சரிங்களா? அதாவது அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தூபம் காட்டுறது அதெல்லாம் வந்து கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன முறைமைகள். அதுலேயுமே அங்கே விக்கிரகம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கே தாவீதின் கூடாரத்தை தாவீது கட்டி அதில் உடன்படிக்கை பெட்டியை வைத்ததற்கான காரணம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்ய போகிறதான ஒரு பெரிய செயலுக்கான ஒரு தீர்க்க தரிசன ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட், நடக்க போகிற காரியத்திற்கான ஒரு மாதிரியாக அது பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ரிஃபார்மர்ஸ்லாம், இதை சீரமைக்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஒரு சில ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட்லாம் அவங்க செஞ்சு வைப்பாங்க. ஒரு சில ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் செய்யப்படும் பொழுது அது என்ன ஆகுதுங்க, வரக்கூடிய ஏதோ ஒரு அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு அடுத்து ஏதோ ஒரு வரக்கூடிய ஒரு காரியங்களுக்கு அது நிழலாட்டமாகவோ இல்லை தேவைப்படுகிற ஒரு காரியமாகவோ அது இருக்கலாம். அப்போது அந்த ஜாமக்காரர்கள், அதாவது இந்த அபிஷேகத்தை சுமக்கிறவர்கள், அவங்க செய்கிற செயல்களை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க செய்கிற செயல் எல்லாமே ப்ரொஃபட்டிக்கலாக இருக்கிறதான்றது கவனித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பிசாசம் என்ன பண்ணுவாங்க, டூப்ளிகேட் போட ஆரம்பிப்பான். ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பித்து அதை கவுண்டர்ஃபீட்னா அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி அடிக்கிற மாதிரி பண்ணுவான். அது எதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ தேவன் சொல்கிறத அப்படியே செய்கிறதான அந்த சீரமைக்கிற அபிஷேகத்தை பெற்றவர்கள் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். இதுதான் அவங்க செய்வாங்க. இப்போ பாருங்க, நம்ம இந்த சீரமைக்கிறவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாவது அவர்கள் ஜெபம் என்கிற பலிபீடத்தை கட்டுறாங்க. அடுத்ததா அவங்களுடைய இரத்த வழியிலே கர்த்தருடைய சத்தியத்தை அவங்க நிலைநாட்டுறாங்க. முதலாவது ஜெபம் என்கிற பலிபீடத்தை கட்டுறாங்க. ரெண்டாவதா கர்த்தருடைய சத்தியத்தை, they are establishing the truth of God in their bloodline. தேவனுடைய சத்தியத்தை அவங்க நிலைநாட்டுகிறாங்க. அடுத்தது மூன்றாவதாக தெய்வீக பழக்க வழக்கங்கள், தெய்வீக ஒழுக்கங்கள்னு கூட எழுதிக்கலாம். தெய்வீக பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ முதலாவது ஜெபம் என்கிற பலிபீடம், ரெண்டாவதா தேவனுடைய சத்தியம் இரத்த வழியிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து மூன்றாவதாக தெய்வீக ஒழுக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் குடும்பத்திற்குள் கொண்டு வராங்க. இப்போ இந்த அம்மா அப்பாலாம், அப்பா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாக்கள், டேய் பைபிளை படி, டேய் ஜெபம் பண்ணு அப்படின்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாங்க? அம்மாக்களுக்கு ஏன் வேலையே இல்லை? ஏன்னா பேசிக்கலாக அம்மாக்கள் மேலே ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் மதர்ஸ், அந்த விமென் ஆஃப் த ஃபேமிலிக்கு ஒரு அந்த அவங்க கம்ப்ளீட்டான ஒரு ரிஃபார்மராக இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பேர்டன் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு அந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களை கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் ரொம்ப ரேர் கேஸில் அப்பாக்கள் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அம்மாக்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, வசனம் இன்னைக்கு வாசிச்சியா, மனப்பாடம் வசனம் வாசிச்சியான்னு சின்ன வயசுல. ஸோ இதுதான் காட்லி ஹேபிட்ஸ், தெய்வீக பழக்க வழக்கங்கள். அப்போ சின்ன வயதில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. அது நான் டிசிப்ளினாக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் எப்படி செய்ய ஆரம்பித்தேன், நேசிச்சு, அது புரிஞ்சதுக்கப்புறம் நான் நேசிச்சு செய்ய. ஒருவேளை சின்ன வயசுலேயே சரி இவன் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் அப்படி சொல்லுவாங்க, எது கட்டாயப்படுத்தணும், அவங்களா ஆண்டவரை நேசித்து அவங்களா செய்யட்டும். இப்போ அவங்க ஆண்டவரை நேசிக்கும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வசனம் வேணும் இல்லையா? அந்த வசனம் ஏற்கனவே அவங்க படிச்சிருந்ததான வசனம் அப்போ வரும். வசனமே அவங்க மண்டையில் இல்லைன்னா எப்படி ஆண்டவர் பேசுறது அவங்களுக்கு கேட்கும்? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலி சொல்ல மாட்டேன், ஒரு சில ஃபேமிலி அப்படி அவங்களுடைய பேரண்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் சின்ன பிள்ளைக்கு வசனம்லாம் சொல்லித்தர மாட்டேன். ஏன்? நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். என் பிள்ளைங்க நேசித்து வசனத்தை படிக்கணும். எப்படி பிள்ளைங்க நேசிப்பாங்க? அவர் யாருன்னே தெரியலன்னா எப்படி நேசிப்பாங்க? வசனம் இருந்தால் தான். நம்ம சொல்கிறதுனால யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏசப்பாவை பற்றி பைபிளில் இருக்கிற கதையாக நீங்கள் சொல்கிறது வேற, வசனத்தை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது வேற. கதையில் ஜீவன் இல்லை, வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பைபிள் இருக்கிற எல்லா ஸ்டோரியும் பிள்ளைகளுக்கு தெரியலாம். யோசேப்பு அப்படி இருந்தார், தானியேல் அப்படி இருந்தார், எல்லா ஸ்டோரியும் தெரியும். ஆனால் வசனம் இல்லைன்னா, அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரணுன்றோம், வசனங்கள். ஸோ the godly habits, enforcing godly habits, தெய்வீக பழக்க வழக்கங்களை நம்ம கட்டாயப்படுத்துறது நல்லது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது கட்டாயமாக இல்லாமல் அது என்னவா மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக அன்பாக அது மாறிடும். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்படுற டைமுன்னு அர்த்தம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது கட்டாயத்தின் பேரில் பண்ண மாட்டாங்க. எதனால பண்ணுவாங்க?
ஏசப்பாவை நேசிக்கிறதுனால. நான் ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன், அதனால தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசப்பாவை நேசிக்கிறேன், அதனால அவருடைய நேரம் நான் ஜெபத்தில் நான் நேரம் செலவிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலம் மாறிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது ஒரு கட்டாயமான ஒரு பழக்க வழக்கமாக வீட்டில் அது கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3 காரியம். ஸோ ஒன்று ஜெபம் என்கிற பலிபீடம், தேவனுடைய சத்தியம் என்கிறது இரத்த வழியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும், நிறுவப்படணும். அடுத்து 3ஆவதாக தெய்வீக பழக்க வழக்கங்களும் ஒழுக்கங்களும் இரத்த வழியிலே நம்ம கட்டாயம் அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இவ்விதமாக தான் இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த தலைமுறைகளுக்குள்ளாக நம்ம கொண்டு செல்ல முடியும். இப்போ பாருங்க, இந்த சீரமைக்கிறவர்கள் மேல் இருக்கிறதான அபிஷேகத்தை பார்த்து பிசாசு ரொம்ப பயப்படுவான். ஏன்னா இவங்க வெறும தங்க குடும்பத்துக்காக மாத்திரம் அவங்க வேலை செய்யல, அவங்களுக்கு அப்புறம் வரப்போற 1000 குடும்பத்துக்காக என்ன பண்றாங்க, அவங்க இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி பிசாசு அவங்கள ரொம்ப பயப்படவும் செய்வான், அவங்கள சீக்கிரமா டார்கெட் பண்ணவும் பார்ப்பான். அப்போ நம்ம அந்த மாதிரி அபிஷேகத்தை பெறவங்க பயங்கரமான ஒரு ஹை செக்யூர்டு பிளேஸ்குள்ள இருக்கணும். இருக்கலே நல்ல பெரிய ஒரு பாதுகாப்பான இடம் அதுங்க. ஏசப்பானுடைய ரத்தம், அவருடைய நாமம், நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ அந்த ஆண்டுடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்துக்குள்ளேயும் அந்த ரிஃபார்மர், அந்த சீரமைக்கிறவர் என்ன பண்ணோம்னா கான்ஸ்டண்டா அது அவர் ரொம்ப ரொம்ப அவேரா இருக்கணும். 24 மணி நேரமும் அவருக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாம், ஏன்னா இவர் ஒருத்தர் மூலமா அதுக்கப்புறம் 1000 தலைமுறை என்ன பண்ண போகுது, சீரமைக்கப்பட போகுது. அதனால இவர் ஒருத்தரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிசாசு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் லிட்டரலா அதுதான் அவன் செய்யறான். எப்படா அவங்கள கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். இதுதான் அவனுடைய தந்திரம். இப்போ பிசாசு என்னென்ன காரியங்கள்லாம் தந்திரமாக இந்த விஷயங்களை மறைத்து வைக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, we are not just called to escape, but rather we are called to restore. நாம் வெறுமனே ஒரு பிரச்சனையிலிருந்தும் ஒரு போராட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை. நாம் இடிந்து போனவைகளை திரும்ப எடுத்து கட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அப்பாடா தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தப்பிக்கிறது ஒரு பாதி தான், பாதி கிணத்தை தாண்டின மாதிரி தான் இல்லையா? நீங்க பாதி கிணத்துல தாண்டாலும் கீழே தான் விழுவீங்க, முக்காவாசி காலத்துல தாண்டிட்டு கரெக்டா அந்த ஒரு அடிக்கு முன்னாடி காலை வச்சாலும் கீழே தான் விழுவீங்க, எங்க விழுந்தாலும் கீழே தான் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி தான் நம்மளுடைய கதை. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப், அதாவது தேவன் தருகிற அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற ஒரு பெரிய பகுதி குடும்பத்திற்காக, தலைமுறைகளுக்காக அதிகமாக இந்த சீரமைக்கிற வேலையை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம செய்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறது, நம்ம உடைக்கக்கூடிய ஒவ்வொரு அரணும், நம்ம என்னென்ன அரண்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உடைக்கிறோமோ அது எல்லாமே உடைக்கப்படுகிற இடங்களிலே நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டு கட்டி எழுப்புகிற ஒரு தலங்களாக அவைகள் மாறுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த அரண்கள்னா என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அரண்னா பொய்களினாலே கட்டப்படுவது பேர் அரண். பொய் எப்படிலாம் வருது, என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம், என்னென்னலாம் கேட்குறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், யாருக்கிட்ட பழகுறோம், இதன் மூலமாக வர்றது பேர் தான் என்னதுங்க, பொய்கள். ஒருவேளை இப்போ நம்ம இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம். இப்போ நீங்களும் நானும் பேசும்போது நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசும்போது சத்தியம் பரிமாறப்படுகிறது. இப்போ நீங்கள் என்கிட்ட தேவையில்லாத பேசி, நான் உங்ககிட்ட தேவையில்லாத சொல்லி, நம்ம 2 பேரும் இப்படியே காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்னவா மாறிடும், ஒரு 5 நாள் 4 நாள் ரெகுலராக நம்ம சந்திச்சு டீ கடையில் உட்காந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 5ஆவது நாளில் 2 பேருடைய மண்டை மேலேயும் பெருசாக ஒரு கோட்டையை பிசாசு என்ன பண்ணி வச்சிருப்பான், கட்டி வச்சிருப்பான். இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்தா மண்டையில் ஏதாவது போகுன்றீங்க, பாஸ்டர் சுற்றி வச்சு அடித்தாலும் ஒன்றுமே உடையாது. ஏன்னா வாரத்தில் 5 நாள் பொய்யை கொண்டு போய் மண்டைக்குள்ள திணிச்சு பெரிய அரண் என்ன ஆயிடுச்சு, கட்டப்பட்டிருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பிசாசுனுடைய பொய்களை கேட்டு அரண் கட்டப்பட்டு அந்த அரணை உடைக்காமையே சர்ச்சுக்கு வர்றதுனால தான் இங்கே பேசப்படுகிற சத்தியம் எதுவுமே காதுக்குள்ளேயே போக மாட்டேனுது. முக்கால்வாசி நேரம் பிசாசு தூங்க வச்சிடறான். அப்படியே காதுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு எப்படி புரியணுமோ அவங்களுக்கு சாதகமாக புரிஞ்சுக்குவாங்க. திருத்தணும் அப்படின்றதெல்லாம் யோசனையே வராது. இல்லை ஏதோ குத்துதே, எங்கேயோ கொஞ்சம் இதாக இருக்குதே, ஒரு ஏதோ ஒன்று சரி செய்யணும் போல அப்படின்ற யோசனை இல்லாமல் நீங்கள் இதுக்காக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். காரணம் என்ன, சிந்தையில் என்ன இருக்குதுங்க,
அரண்கள் இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அரண்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏசப்பாவே கீழே இறங்கி வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் அரண் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே டெலிவரன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அரண் எக்ஸாக்டா அரணை பிசாசு எங்க தெரியுங்களா கட்டுறான்? அதுதான் முக்கியம். எந்த இடத்துல புதிய அஸ்திபாரங்கள் போடப்படணுமோ அந்த இடத்துல தான் பிசாசு என்ன பண்றான்? அரண்களை கட்டுறான். இன்ஃபேக்ட் நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு 4 நாள் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து தேவையில்லாத பேசுகிறேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையோ வசனத்தையோ படிச்சிருந்தேன்னா நான் என்னுடைய அந்த அரண் கட்டப்பட்ட அதே இடத்துல ஒரு புதுசாக தேவனுக்கு பிரியமான ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அஸ்திபாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? போடப்பட்டிருக்கும். அந்த கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிச்சுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தும் போது பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் எனக்கு தேவையானதும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்களுமாகவும் இருக்கும். இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து இங்கே கேட்கக்கூடிய பிரசங்கம் எனக்கு தேவையில்லாததும் எனக்கு தூக்கத்தை கொண்டு வர்றதும் எனக்கு திரித்து பேசக்கூடிய காரியமாகவும் தான் என் காதுக்கு கேட்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில் சத்தியம் விடுதலை தர முடியாததற்கு நான் ஐ வுட் சே 90% நான் தைரியமாக அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேரங்களில் அரண்களுக்கு தான் நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். பிசாசு உள்ளே இருக்குதோ இல்லையோ, முக்கால்வாசி நேரம் 90% அரண்கள் தான் இருக்குது. ஏன்னா வசனத்தை வாசிக்கிறது இல்லை, சத்தியம் ஊடுருவி போவதற்கு நம்ம அனுமதிப்பதில்லை. நிறைய பொய்களை கேட்டு பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பேசி பேசி பொய்களே இருப்பதினாலே பொய்கள் இருக்கிற இடங்களிலே அரண்கள் இருக்கும். அரண் இருந்தால் சத்தியம் கண்டிப்பாக உள்ளே போகவே போகாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த அரண்களை பிசாசு பயங்கரமாக என்ன பண்ணி வச்சிருவாங்க? அப்படியே அவன் கேமஃப்ளாஜ்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற இடம் தெரியாத மாதிரி அப்படியே மறைச்சு வச்சிருவான். இருக்கிற இடம் தெரியாத மாதிரியே மறைச்சு வச்சிடுறது. இப்போ இந்த செவுத்தோடைய கலர் வந்து ப்ளூ கலர் அப்படின்னா, இப்போ நானும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு செவுத்தோரமாக அப்படி நின்றுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும்? நான் இருக்கிறதே தெரியாது இல்லையா? அது பேர் தான் கேமஃப்ளாஜ். அதாவது நான் இங்கே இருக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் அந்த கலரோட கூட இப்போ இந்த பச்சோந்தி மாதிரி பச்சோந்திக்கு எதுக்கு அந்த நேச்சர் இருக்குது? ஏன்னா அது எந்த ஒரு பூச்சோ எதுவும் வந்து அதை தாக்கிடக்கூடாது. ஏன்னா அந்த கலரை பார்த்து அது ஏதோ ஒரு கலருன்ட்டு அந்த கலர்லேயே இருக்குதுன்ட்டு அதை விட்டுட்டு போயிடணுன்றனால அதுக்கு ஒரு நேச்சர் இல்லையா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் பிசாசு இந்த ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து அரணை வந்து அப்படியே கேமஃப்ளாஜ் பண்ணி வச்சிருக்கிறான். நிறைய பேருக்கு அரண் இருக்குதுன்னே தெரியல. நிறைய பேர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், முட்டி போட்டு ஜோம் பண்ணுறோம், கண்ணை மூடி ஜோம் பண்ணுறோம், அழுது ஜோம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், ஆனால் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா அரண் உடைக்கப்படுவதற்கு அப்போ அரணுக்கு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம், அரண் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சத்தியம், வசனம். கர்த்தருடைய வார்த்தை எப்போ உள்ள போகுதோ, வசனம் உள்ள போக 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 என்ன ஆகுங்க? அரண்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஏற்கனவே நான் பிரேக்கிங் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் அதனுடைய ஒரு சுருக்கத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த அரண் இருக்கு இல்லைங்களா, இந்த அரணை இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு செவுரு இருக்கு. இந்த செவுரை வந்து நீங்கள் திடீர்னு எடுத்தோன்னு இவ்வளோ பெரிய பிளாக்கை தூக்கிட்டு வந்து வச்சிங்களா, இல்லை செங்கலாக எடுத்து வந்து வச்சிங்களா? செங்கலாக தானே வச்சோம். இதே மாதிரி தான் அரணும் பிசாசு என்ன பண்ணுறான்? குட்டி குட்டி வார்த்தைகளா, சின்ன சின்ன வார்த்தைகளா, சின்ன சின்ன பொய்களா கொண்டு வந்து வச்சு 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 அரண் உருவாயிடுச்சு. இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுறதும் எடுத்தோன்னே ஒரே சமட்டி வச்சு அடித்து நொறுக்கிட முடியாது. நீங்கள் ரிமூவ் பண்ணுறதும் பிரிக் பை பிரிக் தான். வசனம் வாசிக்க 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 ஒவ்வொன்றா தான் என்ன ஆகுங்க? அரண் வெளியேறும். ஒரே நாளில் திடீர்னு ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் போனீங்க, ஒரு டெலிவரன்ஸ் செஷன் வந்தால் பாஸ்டர் வந்தாருங்க, தலைமையில கை வச்சாருங்க, அரணெல்லாம் உடஞ்சிருச்சுங்கலாம் சொல்ல முடியாது. அதோ பிசாசு போகலாம், பிசாசுடைய தாக்கங்கள் அந்த மாதிரி டெலிவர் ஆகும். இம்மீடியட் டெலிவரன்ஸ் பிசாசுடைய தாக்கங்களுக்கு இருக்கும். ஆனால் அரண்கள் அப்படி வேலை செய்யாது. ஏன்னா அரண் அது எப்படி கட்டப்பட்டதோ அது அப்படியே தான் டிஸ்மேண்டலும் பண்ணப்படணும். அப்போது பொய்யினால் அது கட்டப்பட்டுச்சு, இப்போ தகர்க்கப்படுகிறது சத்தியத்தினாலே அது தகர்க்கப்படணும். அப்போது அரண்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக புதிதான எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் கர்த்தர் அஸ்திபாரமாக போடவே முடியாது. ஸோ அரண்களை பிசாசு கேமஃப்ளாஜ் மறைச்சு வச்சிருப்பான். அடுத்தது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சீரமைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் இருக்கக்கூடிய சூழலையே மாற்றுகிறவர்களாகவும் குடும்பத்தினுடைய வரலாறையே ஃபேமிலி ஹிஸ்ட்ரியவே இவங்க மாற்றுவாங்க. இந்த மனுஷன் வர்ற வரைக்கும் இந்த குடும்பம் மோசமான குடும்பமாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்ததுக்கப்புறம்
இந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறிடுச்சிங்க அப்படின்றோம் இல்லைங்களா? இதனால அந்த மனுஷன் சாதாரணமாக இல்லை, அந்த மனுஷன் அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் சீரமைக்கிற மனுஷனாக அபிஷேகத்தை பெற்று அதற்காக அவர் பயங்கர சிரமம் எடுத்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, அது சௌகரியமானது இல்லை, அசௌகரியமானது தான். மக்களால் இகழப்பட்டிருப்பாரு, வீட்டுக்காரங்களை ஒருவேளை கிண்டல் அடிச்சிருப்பாங்க, ஜபத்துக்கு பதில் இல்லாமல் சோர்ந்து போகக்கூடிய காலங்கள் இருக்கலாம், பதில் வராமல் அமைதலில் இருக்கிற மாதிரி ஒரு காலங்கள் இருக்கலாம். அதெல்லாம் பொருட்படுத்தாம தான் அதை சீரமைக்கிறவர் என்ன பண்றாருங்க, கண்டினியூஸா அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்மளுடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும்னா, பதில் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். எப்பங்க பதில் வரும்லாம் கேட்கக்கூடாது. என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி இந்த டீச்சிங் பண்ணும் போதே எல்லாரும் கேட்குற கேள்வி, எப்பங்க பதில் வரும்? நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவார், அடுத்த நிமிஷமே ஏமா மாத்திரை ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறமா எப்போ சரியாதுன்னு பார்த்துக்கலாம் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் பாஸ்டர் மட்டும் அந்த பதிலை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்னுருவாங்க அடுத்து. இப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே அந்த இம்மீடியட் ரிசல்ட்ஸோ இல்லை ஒரு மாதம் பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, இப்போ தப்பி தவறி பாஸ்டர் வாயில் ஒரு மாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக வந்துடுவாங்க. பாஸ்டர் எங்கே சொன்னீங்க, ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும்ட்டு, பிரச்சனை மாறவே இல்லையே அப்படின்வாங்க. அப்போ நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்லிடணும்னா, கர்த்தர் உங்களுக்கு பதில் தர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அப்போ அந்த ஜெபிக்கிற ப்ராசஸில் கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டும் இருக்கிறார். அப்போ அந்த ஜெபிக்கிற ப்ராசஸில் கர்த்தர் நம்மக்கிட்ட பரிசுத்தத்தை உருவாக்குறாரு, தேவையில்லாத அடிக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறத வெளிப்படுத்துறாரு, நம்மளை பரிசுத்தமாக மாத்துறாரு. இப்படி பல விஷயங்கள் அந்த ஜெபிக்கிற காத்திருக்கிற காலங்களில் நடக்குது. இப்போ நிறைய நேரம் நான் என் மனைவிகிட்ட நான் சொல்லுவேன், நானும் என் மனைவி பேசும்போது நாங்கள் பேசுவோம், இப்போ ஒருவேளை எல்லா தம்பதிகள் மாதிரியும் நமக்கு குழந்தை பிறந்து அது கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்து அப்படி இப்படிலாம் ஒருவேளை நான் ஊழியத்தில் இருந்ததுன்னா எனக்கு நல்லா தெரியும், 100% ஷூராக சொல்லுவேன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிற இந்த தெளிவோ இந்த அறிவோ எனக்கு கிடைச்சிருக்காது. நானே ஏதோ ஒரு ஊழியக்காரனா சோத்திரங்க காணிக்க கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நான் இப்படி நின்று தெளிவாக பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு சில பாதைகள், அதில் நான் கடந்து வருகிறதான அந்த காரியங்களில் தான் நான் இன்னைக்கு இது நான் பெருமைக்காக சொல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன். நான் இதில் கடந்து வர்றது எனக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் நான் நிறைய காரியங்களை என்ன பண்ணுறேன், தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, அதனால எனக்கு தாழ்மையும் அதோடு கூட எனக்கு கர்த்தர் தருகிறார். அப்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். when we are praying for deliverance and we are waiting for a result, ஒரு பலனுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்னன்னா, ஜெபத்திற்கு பதில் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. அப்போது அவங்களுக்கு பலவிதமான பேச்சுகள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், ஆனால் அவங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே அவங்க மாற்றுகிறவர்களாக கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டதுனாலே அவர்கள் எதை குறிச்சும் கவலை இல்லாமல் தேவனுடைய வேலையை மாத்திரம் அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஆக்சுவலி நான் இதை டைப் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுட்டு தான் நான் இந்த பகுதியை நான் டைப் பண்ணேன். பிசாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ரிஃபார்மர்ஸ், இந்த சீரமைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். அவமானம், தாமதம், அதுக்கப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட்னா என்னதுங்க தமிழில் என்ன சொல்லலாம்? டிஸ்கரேஜ்மெண்ட் எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை உற்சாகம் இல்லாமை, அது சோர்ந்து போனது. டிஸ்கரேஜ்மெண்ட் சோர்ந்து போனதுன்னு வச்சுக்கலாம். அந்த சோர்ந்து போனதை அந்த ப்ராசஸில் கொண்டு வருவான். நீங்கள் ஒரு சீரமைக்கிறவங்களா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஜாமக்காரனா அழைக்கிறாருன்னா உங்களுக்கு அப்படியே எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு அப்படியே சூப்பராக கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். இதெல்லாமே இருக்கும். நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் தான் உங்களை என்னவா மாற்றுது தெரியுங்களா? சீரமைக்கிறவர்களாக உங்களை மாற்றுகிறது. சீரமைக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தான் போட்டிருக்கேன் பாருங்க. பட் when you keep building despite the opposition, நீங்கள் எதிர்கொள்ளுகிற எதிர்ப்பையும் தாண்டி நீங்கள் அதிகமாக நீங்கள் இந்த அந்த நெகேமியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆயுதம், இந்த பக்கம் கொத்துக்கரண்டி, ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பதில் தர்ற வரைக்கும் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க நிரந்தரமாக அந்த இரத்த வழியை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மாற்றுகிறவர்களாக. இட் இஸ் அ பெர்மனன்ட் சேஞ்ச், சும்மா டெம்பரரி கிடையாது. பெர்மனண்ட்டான ஒரு சேஞ்சு தலைமுறையில் வேணும்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சீரமைக்கிறவருடைய அபிஷேகத்தை சுமந்தே ஆகணும். அந்த மேண்டில் குடும்பத்தில் ஒருத்தர் சுமக்காம தலைமுறைகளுக்கு அபிஷேகம், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம்,
1000 தலைமுறைக்கு இரக்கம் ஆசீர்வாதம்லாம் நம்ம கனவு கூட காணக்கூடாது. அப்போ அது வேணும்னா குடும்பத்தில் இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நிர்ணயம் பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன ஒரு சீரமைக்கிறவனா வைக்கிறார், சீரமைக்கிறவனுக்கு வேண்டிய அபிஷேகத்தை எனக்கு தரார். அந்த அபிஷேகம் பெற்றவனா நான் என்ன பண்ண போறேன், நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்க போறேன். என் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் என்ன சொன்னாலும், என்ன அவமானம், நிந்த, தாமதம் என்ன வந்தாலும் கட்ட வேண்டிய பலிபீடத்தை கட்டிக்கிட்டே இருப்பேன், துதிக்க வேண்டிய துதி பலிகளை ஏறெடுத்துக்கிட்டே இருப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க காரியங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய மூச்சு முடிகிற வரைக்கும், நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நான் சேர்ற வரைக்கும், கர்த்தருடைய வருகையோ என் மரணமோ எது வருதோ அது வரைக்கும் நான் என்னவா தான் இருக்க போறேன், சீரமைக்கிற கர்த்தர் என் மேல கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நான் பயன்படுத்தி சீரமைக்கிற வேலையை நிரந்தரமா என்னுடைய இரத்த வழியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயத்தை நம்ம இந்த நாளில் எடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பிசாசு மறைமுகமா என்னென்ன தாக்கங்கள்லாம் இந்த குடும்பத்தில் இதை வச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் தலைமுறையாவே ஒரு சில பாவங்களை பற்றி வெளிப்படையாகவே பேசவே மாட்டாங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. தலைமுறையா ஒரு விஷயத்தை பற்றி அமைதலாகவே இருப்பாங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் தலைமுறையா அந்த குடும்பத்தில் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா அந்த தலைமுறை ஒடுக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பீங் சப்ரெஸ்ட். பிசாசுனாலே அது ஒடுக்கப்படுகிறது அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். எதையுமே நம்ம மறைவில் வைக்க கூடாது. குடும்பத்திற்குள்ளாக எதுவுமே மறைவில் வைக்க கூடாது. எல்லாவற்றையும் நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன் பிரசங்கங்களில், எதை நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வரோமோ அதில் கர்த்தர் மகிமை அடைகிறார். எதை நம்ம ஒளித்து வைக்கிறோமோ அதை பிசாசு பயன்படுத்துகிறான். திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோமோ அது நம்ம மானம் போது என்னை பற்றி நினச்சி பெரிய இதாக வச்சுருப்பாங்க, என்னை பற்றி இது நான் சொன்ன உடனே என்னை பற்றி இருக்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு மாறிடும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறனால தான், அந்த எண்ணம் இருக்கிறனால தான் பிசாசு அந்த எண்ணத்தை பயன்படுத்தி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மானம் போயிடும், ஏய் இது சொன்னினா மானம் போயிடும், ஏய் இது சொன்னினா உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த பயத்தை கொடுத்தே தான் பலருடைய வாழ்க்கையை இன்னும் இருட்டிலேயே பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா, கட்டி வச்சிருக்கான். ஆனால் என்னைக்கு நம்ம வாயை திறந்து ஓப்பனா என்னுடைய மறைவான காரியம் இதுதான், இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் மகிமை அடையணும்னு எப்போ நம்ம வாயை திறந்து பேசி அறிக்கை பண்ணுறோமோ அப்போ தேவன் மகிமை அடைய ஆரம்பிப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ குடும்பத்தில் நம்ம ஓப்பனாக இந்த மாதிரி நம்ம வெளிப்படைய பேசவும், அதற்காக குடும்பத்திலே நம்ம சொல்லி ஜெபிக்கவும் நம்ம தீர்மானம் பண்ணணும். அடுத்து ரெண்டாவதா என்ன அப்படின்னா, குடும்பத்தில் குறைவுபட்டு இருக்கிறதான ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். குடும்பத்திலே குறைவுபட்டு இருக்கிற ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். அம்மா அப்பா கிட்ட ஒழுக்கம் இல்லாததுனால பிள்ளைகள் கிட்டையும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஏன்னா குடும்பத்தில் யாருமே நீதியான அஸ்திபாரத்தை போடவே இல்லை. நீதியின் செயல்களை செய்கிற அஸ்திபாரத்தை குடும்பத்தில் போடுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை இந்த நீதிக்குரிய காரியங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதை செய்கிறோமா அப்படின்றத நம்ம அதான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம 90% நம்ம செஞ்சிட்டோம்னா 10% தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம செய்கிறத அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு போதிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஜபத்துக்குரிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தணும். தொடர்ந்து ஜெபிக்கிற பழக்க வழக்கங்கள் குடும்பத்தில் இருக்கணும். இப்போ இந்த டைம்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும், இந்த டைமில் நான் ப்ரேயர் டைம், அந்த டைமில் அம்மா நான் அங்கே போகிறேம்மா நான் இங்கே போகிறேம்மா அப்படின்னா பிள்ளைங்க போனால் பிள்ளைங்களுக்கு 4 தடவை திட்டுங்க. பிள்ளைங்க என்ன பண்ணணும், அந்த டிசிப்ளின்குள்ளே வரணும். டேய் 9 to 10 ஜாம் பண்ணுற டைம், இல்லை காலையில் 6 to 7 ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கமாக என்ன பண்ணணுங்க, அதை கொண்டு வரணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான அநியாயத்தினுடைய அந்த சுழற்சி முறைகள், சைக்கிள்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், அநியாயத்தினுடைய சுழற்சிகள் அந்த குடும்பத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அநியாயமாக ஏதாவது ஒன்று இழந்திருப்பாங்க, அநியாயமாக எவனத்தை ஏமாற்றிருப்பான், லேண்டை ஏமாற்றிருப்பான், பணத்தை ஏமாற்றிருப்பான், மனசாட்சியே இல்லாமல் ஏதாவது செஞ்சுட்டு போயிருப்பாங்க எவனாவது ஒருத்தன் வந்து.
காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ள நீதியான அமைப்புகள் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெபம் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புற மாதிரி. அந்த மாதிரி நீதியான பலிபீடங்கள், நீதியான கட்டடங்கள், நீதியான அமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணப்படலை குடும்பத்தில் இல்லை. அது இருக்கிறது, அது இல்லாததுனால, நீதியான அமைப்புகள் இல்லாததுனால குடும்பத்திற்குள்ளாக அநீதியான சுழற்சி முறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக அது வந்து பொருளாதாரத்தில் இருக்கலாம். நமக்கு வரக்கூடியதை திடீர்னு எவனோ ஒருத்தன் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான், அந்த மாதிரி. இல்லை திருடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சேர்த்து வச்சிருந்ததான நகை எவனாவது ஒருத்தன் திருடிடுவான், அந்த மாதிரிலாம் இருக்கும். சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க, வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலிஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. சொந்தக்காரங்கனால அவங்ககிட்ட கேட்கவும் முடியாது. கேட்டாங்கன்னா என்ன என் மேலே திருட்டு பட்டம் கட்டுறியா நீ அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, மறைஞ்சிருக்கிறதான ஒரு அநீதி. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் நீதியான அமைப்புகள் என்ன பண்ணப்படலை, கட்டி எழுப்பப்படலை. ஸோ அப்போ உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இப்போத்துலேருந்தே ரைச்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரைச்சஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கட்டி நம்ம எழுப்பணும். அடுத்ததா ரொம்ப முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த தீர்க்க தரிசன பார்வையோடு செயல்படாமல் இருக்கிற ஒரு 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 அமைப்பு அப்படியே பிளட் லைனில் வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்குமே ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட்டே இருக்காது, தீர்க்க தரிசன பார்வையே இருக்காது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருமே சர்வைவல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ப்ரொஃபட்டிக்கல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். சர்வைவல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இப்போ பொழைச்சா போதும், இன்னைக்கு என்ன பிரச்சனை இதை பாரு, நாளைக்கு குறித்து நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நாளைய பற்றி கவலைப்படலை, ஆனால் நாளை தினத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியதான ஒரு வரைபடம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய தெளிவான ஒரு ஆலோசனை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் முக்காவாசி நேரம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறனால தான் எதிர்கால காரியங்களை பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியல, யோசிக்கவே முடியல. ஆனால் இரத்தவடி சீரமைப்பில் இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல, எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறையோட அதை எதிர்காலத்தை நம்ம இங்கிருந்தே உருவாக்க ஆரம்பிக்கணும். எதிர்காலம் தானே உருவாயிடாது, எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இங்கிருந்தே நம்ம உருவாக்கணும். அப்போ ஒரு ப்ரொஃபட்டிக்கல், ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு இதை நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் நம்ம எந்த மனநிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சர்வைவல் என்ன அர்த்தம், இப்போ இருக்கிற பிரச்சனை, இந்த கடன் மாறினா போதும், இந்த பிரச்சனை மாறினா போதும், இந்த வியாதி நீங்கினா போதும், இதை மாத்திரம் தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தொலைதூர பார்வையில் தீர்க்க தரிசன பார்வையோடு நம்மளால் பார்க்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, குடும்பமாக நீங்கள் கூடி வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை பற்றி நீங்கள் பேசணும். ஃபேமிலியில் விஷன்ஸ் பற்றி பேசணும். கர்த்தர் நம்ம குறித்து என்ன வச்சிருக்கிறாரு, பிள்ளைங்களை பற்றி என்ன வச்சிருக்கிறாரு. நிறைய நேரம் நான் ஏதாவது தவறான தீர்மானங்கள்லாம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் டைம் இருக்கும்போது அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தம்பி உன்னை பற்றி ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் வச்சிருக்கிறாரு, ஊழியத்தினுடைய நோக்கம் தான். அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு தவறான ஒரு தீர்மானம் எடுக்கிறப்போ, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு ட்ராக்கை விட்டு மாறுற மாதிரி இருக்கிற டைம்லாம் ஒரு 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் அந்த 2 வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனத்தை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களில் நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுவார். அப்படி சொல்லணும்னா நீ கண்டிப்பாக கேட்கணும். கேட்டுட்டு உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் அதை சொல்லணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லணும். கர்த்தர் உன்னை குறித்து வச்சிருக்கிற தரிசனம் இதுதான், கர்த்தர் உன்னை பற்றி வைத்திருக்கிறதான பொறுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இதை பற்றி பேசுகிற ஒரு பழக்கம் நமக்கு கண்டிப்பாக உண்டாக வேண்டும். சரி, எப்படி நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்றது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இது நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். முதலாவது, இந்த சீரமைக்கிற அபிஷேகத்தை பெறவங்க தினசரி அந்த அபிஷேகத்துக்குள்ளாக தங்களை, அதாவது ஃப்ரெஷ் ஆயில், ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினாலே அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். சீரமைக்கிறவருடைய அபிஷேகம் பெறணும்னா டெய்லி நியூ ஆயில். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்னென்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அபிஷேகத்தை அப்படின்னு மேலே ஊத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ தேவ சமூகத்தில் போய் அபிஷேகத்தில் நிரம்புற ஒரு பழக்கம் இந்த சீரமைக்கிறவங்களுக்கு வேணும். தினசரி அந்த புது எண்ணெய் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். புதிய கிருபைகள் மாதிரி, ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் இந்த சீரமைக்கிற வேலையை செய்யறதுக்கு, ஏன்னா அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அந்த வேலையை என்ன பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் சுயமாக செய்ய முடியாது.
இப்போ சர்ச்சில் வந்து இப்போ நம்ம இந்த சிமர்னா சர்ச்சில் செட் ஃப்ரீ 24/7 சேனலில் பாஸ்டர் பில்லி சாம்ராஜ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னு நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா 4 நாள் தான் செய்வீங்க, அவ்வளோதான், அப்புறம் மறந்து போயிடுவீங்க. ஆனால் இதே இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் தலைமுறைக்கும் என்ன ஆகுங்க, இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போது இந்த தினசரியும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், அதுதான் புதிய எண்ணெய். புதிய எண்ணெயினால் நம்ம நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும், முதலாவது. அடுத்து ரெண்டாவதா, நம்மள மாதிரியே சீரமைக்கிறவர்களுடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும். சீரமைக்கிறவர்களுடைய ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ என்னைய மாதிரியே இன்னொரு ரிஃபார்மர் சீரமைக்கிறவர், அவர் ஒரு ஜாமக்காரன், ஒரு காவல்காரர் அவங்க குடும்பத்துக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஐக்கியம், நான் தனியாக இருந்து இதை செய்ய முடியாது. ஒரு தனியாக இருந்து என்ன, தனியாக இருந்து இந்த விஷயத்தை ரிஃபார்மிங் ஆக்டிவிட்டி, இந்த ரிஃபார்மிங் ஆஃப் த பிளட் லைன், இது தனியாக என்னால் செய்ய முடியாது. அடுத்ததாக, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற எல்லா சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். பெருசாக ஒன்று நடந்தால் மாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கொடுக்குற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கும் மன நிறைவோடு நம்ம இருக்க நம்ம பழகணும். அது வந்து பேசிக்கலாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடையும் தேவன் கொடுக்குற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்கிறது சின்ன சின்ன செங்கல் எடுத்து கட்டி வைக்கிற மாதிரி. ஸோ எடுத்தோன்னே பெரிய செவுர் வந்துருமா? செங்கலாக வச்சிங்கன்னா தான் பெரிய செவுர் வரும் இல்லையா? அப்போது கர்த்தர் தினசரி கொடுக்குற நன்மைகளுக்காக நன்றி சொல்லி, அதை குடும்பமாக சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி அதை தேங்க் பண்ணும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது. அடுத்து நான்காவதாக, உங்களுடைய தரிசனம், குடும்பத்தை குறித்ததான தரிசனம் எப்பொழுதுமே நம்முடைய கண்ணு முன்னாடி இருக்கணும். அதை மறந்துடவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கு 1000 விஷயம் வரலாம், 1000 பிரச்சனை வரலாம், 1000 காரியங்கள் செய்தாலும் குடும்பத்துக்கு குறித்த அந்த தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? ஸோ அந்த தரிசனத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கொள்வோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதங்களை நினைச்சுப்பாங்க, ரிமைண்டர்ஸ். கர்த்தர் கொடுக்குற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு, என்ன பொறுப்பு என் மேலே இருக்குது, அப்புறம் என்னென்னலாம் என் வாழ்க்கையில் செஞ்சார், இதெல்லாம் பற்றி நான் பேச 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 என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அந்த தரிசனம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலருக்கு தரிசனமே இல்லாமல் இருப்பாங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் இல்லை அப்படின்னா அவங்க அங்கங்கே சிதறி போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க, ரொம்ப வயசான அம்மா அப்பா. சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க, 2 பாய்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேருமே இப்போ அவங்க 2 பேருமே அந்த பாட்டி தாத்தா அந்த அம்மா அப்பா 2 பேர் சிக்காயிட்டாங்க, வயசாயிடுச்சு. ஆனால் அவங்க பிள்ளைங்க 2 பேருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி தான் இருக்கிறா. இப்போ இந்த வேலைக்காரி வருவா போவா, அந்த பாவம் அந்த பாட்டி அம்மா வந்து அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சந்தோஷமான ஒரு வார்த்தையை கேட்டதே கிடையாது, விரக்தியான ஒரு வார்த்தை. என்னப்பா பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான். ஏன்னா இங்கே என்ன தெரியுங்களா பிரச்சனை? பிள்ளைங்க போய் வெளிநாட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த குடும்பத்தில் தரிசனம் இல்லை. தரிசனம் இருந்துருந்துச்சுன்னா பிள்ளைகள் கண்டிப்பாக சிதறவே மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே அவங்க வெளிநாட்டு போகிறதா இருந்தாலும் அம்மா அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நான் யோசிப்பேன். வெளிநாட்டுக்கு போய் போகிறது பிரச்சனை இல்லை, பாவம் இவங்க இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு தான் யோசனையாக இருக்கும் சில நேரங்களில். இப்போ நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு விஷன் ஒன்று இருக்கணுங்க. அந்த விஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, வேவர் ஆகவே மாட்டோம், நம்ம திசை மாறவே மாட்டோம், அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதே அப்படி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து தேவனால் அழைக்கப்பட்டு வேற தேசங்களுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து அவங்கள சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கிருபைகளையும் கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, ஏன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு விஷன் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தரிசனம் தான் அங்கே முக்கியம். அங்கே விட்டுட்டு போகிறான், தனியாக இருக்கிறான், கூட இருக்கிறான்றது. ஒரு சிலர் கூட இருந்துகிட்டே பிரச்சனை பண்ணிட்டுருப்பாங்க, இவன் இருக்கிறது செத்து போகலாமே அப்படின்னு பண்ணுற அளவுக்கு ஒரு சில வீட்டில் பிரச்சனை இருக்கும். அப்போ அங்கே என்ன லேக்கிங், அங்கே என்ன இல்லை அப்படின்னா தரிசனம் அங்கே இல்லை. ஸோ கூட இருக்கிறது, தூரமாக இருக்கிறது அது 2வது பிரச்சனை.
குடும்பத்துல தரிசனம் இல்லாததுனால நம்ம என்னத்துக்காக ஓடுறோம், நம்முடைய லக்கு என்ன, நம்முடைய நோக்கம் என்னன்றது இல்லாததுனால தான் அங்கங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, குடும்பத்துல யாருக்குமே சமாதானமே இல்லை. ஆனா எல்லாரும் பெரிய பெரிய வேலைகள், பெரிய பெரிய சம்பளம், உயர்வான பதவி எல்லாம் இருக்கும். ஆனா அடிப்படையா இருக்கக்கூடிய மனதின் சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு வெறுமையில ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களை நான் பார்க்கிறேன். இப்ப காரணம் என்ன? குடும்பத்திற்கு ஒரு தரிசனம் வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த தரிசனத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, எங்க ஃபேமிலியை பற்றி என்ன விஷன், என்ன தரிசனம் வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு உயர்வான பதவிக்கு கொண்டு போகலாம். ஒரு சிலரை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நீங்க உயர்வான பதவின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா திடீர்னு உங்க பிள்ளை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பாரு. அப்போ அந்த நேரத்தில் தலை சொறிக்கூடாது. ஐயோ, என் பையனை நான் டாக்டர் ஆகணும்னு படிக்க வச்சேன், இப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு எல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் தரிசனம் இல்லாததுனால அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்போம், உட்காந்து தலையை சொறிவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை நீட்டெல்லாம் படிக்க வச்சு, அதை படிக்க வச்சு, இதை படிக்க வச்சு அவனை டாக்டர் ஆகணும்னு யோசித்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய தரிசனம் அந்த பையனை டாக்டர் ஊழியத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எம்பிபிஎஸ் கூட முடிச்சிருக்க மாட்டார். அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சா கூட எங்கேயாவது போய் டாக்டர் வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு ஊழியத்தை பார்க்கலாம். அது கூட முடிக்காம எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் தரிசனம். தரிசனம்னா என்னன்னா, என் குடும்பத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, என் பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க, என் சந்ததியினர் எப்படி இருக்க போகிறாங்கன்றதை குறித்து குடும்ப தலைவருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் தரிசனம். இப்போ இந்த தரிசனம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவார். இல்லை ஒரு சில டைமில் அங்கங்கே அப்படியே ஒரு பசில்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு பிக்கர் பிக்சரை பார்க்க முடியும். இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்கு என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த இப்போ இந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சிங்கன்னா அப்படியே அந்த பிள்ளைங்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுங்க, அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி அழகாக போய் அவங்க டெஸ்டினி, அவங்களுடைய லக்கு, கர்த்தர் வைத்திருக்கிற அவங்களுடைய லக்கை போய் அழகாக போய் அவங்க சேருவாங்க. கஷ்டப்படவே மாட்டாங்க. எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. உங்களுக்கு எஜுகேஷன் லோன் பிரச்சனை இல்லை, அதுக்கு செலவு பண்ணுங்க, இதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணுங்க, அதுக்கு 10, இந்த பிரச்சனை இந்த 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 பிரச்சனையே வராது உங்களுக்கு. ஏன்னா தரிசனத்தோடு அந்த குடும்பம் இருந்துச்சு. கர்த்தர் எதுக்கு படிக்க வச்சா, எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதுக்கு அவங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக எக்யூப் பண்ணலாம். அதுக்கு அவங்கள நீங்கள் தைரியமாக எக்யூப் பண்ணலாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் பிள்ளை பெருசாகி நீங்கள் அதை படிக்க வைக்கலன்னு குறையா சொல்லிடக்கூடாதுங்க. நீங்கள் அதெல்லாம் எனக்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறவர் உங்கள் பிள்ளையினுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார், மாற்றுவார். உங்கள் பிள்ளை அப்படிலாம் பேசாது. அப்படிலாம் உலகத்தின் பிள்ளைங்கள் பேசிட்டு போட்டோம். உலகத்தின் பிள்ளைங்க அப்படி பேசுவாங்க. எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சு விட்டாருப்பா, நீ என்னப்பா எனக்கு சேர்த்து வச்சு செஞ்சு வச்சா அப்படின்லாம் உலக பிள்ளைங்க பேசுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுடைய தரிசனத்தை பெற்று பிள்ளைகளை நடத்துகிறாங்க. அப்போது பிள்ளைகளுக்காக தலைமுறை, வெறும் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அந்த ஜென்ரேஷனுக்காகவே நீங்கள் ஒரு விஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சீரமைக்கிறவர்களுடைய இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய நேரம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உங்களை சிறுமைப்படுத்தலாம், உங்களை தவறாக புரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை கிண்டல் அடிக்கலாம். நீ ஜோம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நோவாவுக்கும் இருந்துச்சு இல்லையா? நோவா பேழையை கட்டும்போது என்ன சொன்னாங்க, எங்கடா மழையாவது ஒன்றாவது. ஏன்னா மழைன்றதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. மழை வானத்திலிருந்து தண்ணி வருன்ற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் முதல் மழையே. மழை வர்றதுக்கு ஒரு பேழையை கட்டுறாரு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இந்த பேழையை கட்ட சொன்ன ஆண்டவர் இந்த பேழையை ஓட்டுறதுக்கு ஒரு இதே இல்லைங்க, ஸ்டேரிங் வீலே கிடையாது. எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நான் யோசித்து பார்த்தேன். ஆமால, நோவாவுடைய பேழையில் துடுப்பு போட முடியாது. எங்கே அவ்வளோ பெரிய பேழைக்கு எங்கே போய் துடுப்பு போடுறது? அப்போ அட்லீஸ்ட் கீழே அந்த கீழே இருக்கிற அந்த அலைகளை இது பண்ணுறதுக்கு கீழே ஒரு ரட்டர்னு சொல்லுவாங்க, அதை கீழே வைக்கிறது. அப்புறம் மேலே ஸ்டேரிங் வீல், அந்த வர சக்கரம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம கார் ஸ்டேரிங் மாதிரி இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த கப்பலை போக வேண்டிய இடத்துக்கு தேவன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கட்ட வேண்டிய வேலை மட்டும்தான் நோவாவுடைய வேலை. எந்த டைரக்ஷனில் போகணுன்னா நோவாவுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவன் கீழ்ப்படிஞ்சான். அது எங்கேருந்தோ ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கேயோ அரராத்து மலை மேலே போய் என்ன ஆயிடுச்சு, அது ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது யார் தான் அந்த அந்த பேழையை அங்கே கூட்டிகிட்டு போனான்? தேவன் தான் அழைச்சிட்டு போயிருக்கிறார்.
அப்போ நிறைய நேரங்களில் ஸ்டேரிங் வீலே இல்லாமல், அவன் ஸ்டேரிங் வீலே இல்லாமல் கார் இருந்தால் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள்? அதுதான் நல்லது. ஏன்னா ஏசப்பா அழகாக நம்மளை கூப்பிட்டு போயிடுவார். ஸ்டேரிங் வீல் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு லெஃப்ட்டில் திருப்போம், ரைட்டில் திருப்போம், எங்கேயாவது போய் படுகுழியில் போய் உளுந்து கிடப்போம். ஒவ்வொரு தடையும் அப்போ ஏசப்பா வந்து தடை இப்படி தான் நான் சொன்னது கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தட்டி வந்து நம்மளை காப்பாற்றுறது தான் அவர் வேலையாக போகும். என்ன உண்மையை நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஓட்டுற பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துடணும். கீழ்படுகிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஸோ அப்போ மிஸ்அண்டர்ஸ்டுட், வி வில் பி மிஸ்அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரி நோவா, நெகேமியா, எஸ்ரா இவங்க எல்லாமே அந்த வேலையை செய்யும் போது, அலங்கத்தை கட்டுற வேலை, அந்த வேலையெல்லாம் செய்யும் போது மக்கள் அவங்கள யாருமே புரிஞ்சிக்கல, பைத்தியக்கார மாதிரி தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிய காரியம் நிறைவேற முடியும் போது அது தேவனுடைய மகிமை அடைந்து, தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது, தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது, பல தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. சரிங்களா? ஸோ ஒரு சில கேள்விகள் நான் போட்டிருக்கேன். என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் கட்டப்படலை, என்னென்ன உடைந்து போன பகுதிகள் இருக்கிறது, அடுத்ததா என்னென்ன பழக்க வழக்கங்களை நம்ம குடும்பத்தில் உறுதி செய்யணும். அடுத்து மூன்றாவதாக, இவங்க குடும்பத்தை நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் ஒரு சீரமைக்கிறவங்களாக மாறி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லைங்களா? நம்ம இப்போ தான் யோசிக்கிறோம், ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ நல்ல ப்ரேயர், ஒரு 10 years கான்ஸ்டன்ட் ப்ரேயர் ரிஃபார்மராக நீங்கள் இருந்து பாருங்களேன். 10 வருஷத்தில் நம்மளால் வார்த்தையினால கூட விவரிக்க முடியாத ஒரு உயரத்தில் கர்த்தர் நம்மளை வைப்பார். இதுதான் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஆனால் அந்த 10 yearsன்றது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நிறுத்தவே கூடாது, தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டே இருக்கணும். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே அந்த சீரமைக்கிறவர்களுடைய அந்த அபிஷேகத்தை எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்குது, நான் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அந்த தாழ்மை வேண்டும், அந்த கீழ்ப்படிதல் வேண்டும், இப்படி பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய சிந்தைகளில் அரண்கள் இருக்கக்கூடாது, நான் கர்த்தருடைய சத்தியத்தினாலே என்னுடைய சிந்தை நிரப்பப்பட்டிருக்கணும், இப்படி பல விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டோம். ஆகையினால் இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். சொல்லுவோம், முதலாவது, பிதாவே, மீண்டும் கட்டி எழுப்பும், சீரமைக்கும், நிறைவேற்றும் ஒரு அலங்கத்தை கட்டுபவரின் ஆவியால் என்னை இயேசுவின் நாமத்தில் மூடுங்கப்பா. அந்த அபிஷேகம் கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தலைமுறையை மீண்டும் கட்டி எழுப்புகிற, சீரமைக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. கேட்கலாமா? கர்த்தாவே, சீரமைக்கிறவருடைய அபிஷேகம், அந்த ஜாமக்காரனுடைய அபிஷேகம், அந்த காவல்காரனுடைய அபிஷேகம் எங்கள் மேல் இப்பொழுதே பொழியப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக கேட்டு அப்பா வைராக்கியமாய் ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் அப்பா அவர்களுடைய அலங்கத்தை கட்டும்படி, அவர்களுடைய தலைமுறை கட்டப்படும்படி, அவர்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக எழும்பும்படி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, சீரமைக்கிறவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகள் மேல் தருவீராக. சொல்லுவோம், என் இரத்த வம்சத்தில் நடைபெறும் சீர்திருத்தத்தின் செயலுக்கு எதிராக எழும் ஒவ்வொரு எதிர்ப்பு குரலையும் இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்க குடும்பத்தை நீங்க சீர்திருத்த முயற்சி பண்றீங்க, ஒரு சீரமைக்க முயற்சி பண்றீங்க, ஆனா அதுக்கு எதிராக எழும்புகிறதான நிறைய தீமையின் குரல்கள் இருக்கிறது, எதிர்ப்பின் சத்தங்கள் இருக்கிறது. அந்த சத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அமைதலாவதாக. கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தை சீரமைக்க முடியாதபடிக்கு, எங்களுடைய குடும்பத்தை முடக்கி போட நினைக்கிற எல்லா தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் அமைதலாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் வேரூன்றியுள்ள பொய்யும் ஊமையுமான அடித்தளங்களை இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் பிடுங்கி எறிகிறேன். எங்களுடைய குடும்பத்தில் பொய்யினாலும் ஊமையினாலும் அப்படியே ஒரு அரண மாதிரி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதான எல்லா அடித்தளங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. நான் சொன்ன மாதிரி நிறைய பிசாசுனுடைய பொய்கள், நிறைய தாக்கங்கள், நிறைய பேரோட பேசினது, கேட்டது, பார்த்தது, இதனாலே அந்த சிந்தைகளுக்குள்ளாக நுழைந்து குடும்பங்களை கெடுத்து வைத்திருக்கிற அந்த பொய்களும் அந்த ஊமையுமான தாக்கங்கள் அரண்களாக மாறி இருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சொல்லுவோம், தெய்வீக மரபின் ஒவ்வொரு சுவரும் சத்தியம், நீதி மற்றும் ஸ்தோத்திரத்தினால் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதாக. சொல்லுவோமா? நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அரண்களுக்கு பதிலாக சத்தியம் என்கிறதான அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வரணும். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் அந்த காட்லி லெகசி, அந்த தெய்வீக மரபு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே, சத்தியத்தினாலே, நீதியினாலே என் குடும்பத்தில் கட்டி எழுப்பப்படுவதாக. இருக்கிற அரண்கள் எல்லாம் மாற்றப்பட்டு, தகர்க்கப்பட்டு,
இப்பொழுதே கர்த்தாவே சத்தியம் நீதியினாலோ கர்த்தாவே நான் கட்டி எழுப்பப்படணும் அப்பா. சொல்லுவோம், என் வாழ்க்கையின் மீது நெகேமியா, எஸ்ரா மற்றும் யோசியாவின் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். இவங்கெல்லாம் ரிஃபார்மர்ஸ், இவங்கெல்லாம் சீரமைக்கிற வேலையை செய்ததான மனிதர்கள். இவர்கள் மேல் இருந்ததான அந்த விசேஷித்த அபிஷேகம் கர்த்தர் நம்ம மேல தரணும். அது நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமைஸ் பண்ணுவார். அதே அபிஷேகத்தை தர மாட்டாரு, நமக்கு தேவையான, நம்ம குடும்பத்துக்கு தேவையான விதங்களிலே அதை மாற்றி அமைத்து தருவார். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் அது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி, அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த எஸ்ரா, நெகேமியா இப்படிப்பட்டவங்க மேல இருந்ததான அந்த சீரமைக்கிறதான அந்த அபிஷேகத்தை கர்த்தாவே எனக்கு ஏற்றவாறு அப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு, என்னுடைய சந்ததி ஏற்றவாறு நீர் எனக்கு தருவீராக. நான் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த விசேஷித்த அபிஷேகத்தை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்ததா சொல்லுவோம், பாழடைந்த ஒவ்வொரு இடமும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இப்பொழுதே வாசஸ்தலமாக மாறுவதாக. அப்பா, எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய ரத்த வழியில நிறைய காரியங்கள் பாழடைந்ததாக இருக்கிறது. அதுல யாருமே குடியிருக்க முடியல. எல்லாம் ஒடிஞ்சு போன அலங்கமா இருக்குது. அதுல மேல கூரையே இல்லாம இருக்குது. அதனால பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. ஆனால் அந்த பாழடைந்த இடங்கள் எங்க சந்ததியில எல்லாம் குடியிருக்கிற வாசஸ்தலங்களாக மாறட்டும். பாழடைந்ததான கட்டடங்கள் எல்லாம் எங்கள் எல்லைகளிலே அப்பா குடியிருக்க கூடியதான வாசஸ்தலங்களாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் கைகள் சோர்ந்து போகாது, நான் கட்டி எழுப்பும் பணி நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு இல்லையா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் சோர்ந்து போக மாட்டேன். என் கைகள் சோர்ந்து போவது இல்லை. கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த வேலை நிறைவேறும் வரைக்கும் நான் சோர்ந்து போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், நான் பாழடைந்த இடங்களை கட்டி எழுப்பவனும் தெய்வீக மரபை மீட்டெடுப்பவனுமாய் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன். இதற்காக தான் கர்த்தரனை அழைச்சிருக்கிறீங்கப்பா. அப்பா, பாழடைந்த இடங்களை கட்டி எழுப்புகிறவன், தெய்வீக மரபை மீட்டெடுக்கிறவனாய் என் சந்ததியில கர்த்தரனை அழைத்திருக்கிறீரப்பா. சொல்லுவோம், என் வம்சத்தில் உடைந்தவை இயேசுவின் நாமத்தில் என்னோடு முடிவடைவதாக. அந்த உடைஞ்சது, பாலா போனது அதெல்லாம் என் தலைமுறையோடைய முடியிட்டோம். எனக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் புதியதாக மாற்றப்பட்டதை பெற்றுக்கொள்கிற தலைமுறைகளாக எனக்கு அடுத்த தலைமுறைகள் மாற்றப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், என் குடும்பம் சத்தியம், இயேசுவின் நீதி, தெய்வீக உடன்படிக்கையின் மேல் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. சொல்லுவோமா, என்னுடைய குடும்பம் சத்தியம், இயேசுவின் நீதி, தெய்வீக உடன்படிக்கையின் மேலே கட்டப்படட்டும். சத்தியத்தினாலே, நீதியினாலே, தேவனுடைய புதிய உடன்படிக்கையினாலே கட்டப்பட்ட வீடாக, குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கட்டும் அப்பா. நான் இன்று இடும் அடித்தளங்களை என் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்பார்களாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு போடுற அந்த அஸ்திபாரம் தான் என் பிள்ளைகள் சுதந்தரிக்கிற சுதந்திரம். நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் தான் என் பிள்ளைகள் சுதந்தரிக்கிறதான சுதந்திரம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வைக்கிற பெரிய சுதந்திரமே நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தான். ஆகையினால் இப்பொழுதே நான் இன்று இடும் அடித்தளங்கள் என் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் என் தெய்வீக பணியை இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடும் வல்லமையோடும் முடிப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நம்ம சந்தோஷத்தோட நம்ம அதை செய்ய போறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நம்ம சந்தோஷமா நம்ம செய்ய போறோம். நம்ம சோர்ந்து போவதே இல்லை. தாமதமும் தடை செய்யும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் என் கட்டுமானத்தை தடுத்து நிறுத்துவது இல்லை. சொல்லுவோமா, கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளிலே தாமதமும் தடை செய்கிற வல்லமைகளோ இந்த பெரிய பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆகையினால இதை தடை செய்ய முடியாது. எந்த வல்லமைகள் என் வாழ்க்கையில தாமதங்களை ஏற்படுத்தினாலும், எந்த வல்லமைகள் தடை செய்கிற வல்லமைகளை ஏற்படுத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவை எல்லாம் என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வீடு தெய்வீக சுகம், கனம், மீட்பு நிறைந்த இடமாக இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. சொல்லுவோமா, கர்த்தாவே, எங்களுடைய வீடு அப்பா உங்களுடைய கனம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நீதி நிறைந்த வீடாக எங்கள் வீடும், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகளும், எங்கள் தலைமுறையும் மாற்றப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த நாளில் இந்த சீரமைக்கிறவருடைய அபிஷேகத்தை பெற்று இன்னும் உமக்காக வைராக்கியமாய் எழும்பவும், விசேஷமா இந்த எஸ்ரா, நெகேமியா மாதிரி, நோவா மாதிரி நாங்கள் ஏளனப்படுத்தப்பட்டாலும், ஒருவேளை புரிந்து கொள்ளப்படாமல் இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கனமான பொறுப்பை நிறைவேற்றும்படி உண்மையும் முத்தம் உள்ளவர்களாய்
நாங்கள் அதிகமாய் ஜெபத்தில் காத்திருந்து சத்தியத்தில் வளர்ந்து நீதியை பற்றி பிடித்து கொண்டு உங்களுக்குள்ளாக நிலைச்சிருந்து கனியை கொடுக்க உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும். நாளை தினத்திலும் இருக்கிறதான அந்த போதனையில கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த இரவிலும் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் வெளிப்படுத்துங்க. இந்த நாளில் விசேஷமா நாங்கள் தியானித்தபடி ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க வச்சிருக்கிற அந்த தரிசனங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றும். நீரே உயர்ந்தரும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.